पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 4வது சாப்டர் ஞான கர்ம சந்நியாச யோகம், இல்லைனா ஞான யோகம்னு சொல்லலாம். இந்த இதுல நம்ம 25வது ஸ்லோகம் நேற்று பார்த்துட்டு இருக்கோம். பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறது என்னன்னா யஜ்யங்களை பத்தின விஷயம் பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம். யஜ்யத்துல பாத்தீங்கன்னா 25வது ஸ்லோகத்துல 2 யஜ்யங்கள் பார்த்துருக்கோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா தெய்வ யஜ்யம்னு பேரு. தெய்வ யஜ்யம்னா தேவ பூஜா. தேவ பூஜால 2 வெரைட்டி இருக்கு. ஒண்ணு பாத்தீங்கன்னா ஃபயர் ரிச்சுவலா பண்ணக்கூடிய ஹோமங்கள். ரெண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல பண்ணக்கூடிய பூஜைகள், ஆராதனைகள், ஈஸ்வரனுக்கு பண்ற ஆராதனைகள், இது எல்லாத்தையும் சேர்த்து தெய்வ யஜ்யம் அப்படின்னு பேரு. தேவதைகளுக்காக பண்ணக்கூடிய யஜ்யம், பூஜை தான் பாத்தீங்கன்னா யஜ்யம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த யஜ்யம்னாவே என்ன அர்த்தம்னா ஒரு கர்மா. ஞானத்துக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாமே கர்மா. அப்ப இந்த கர்மாக்கள்ல பாத்தீங்கன்னா எப்ப யஜ்யத்தன்மை வரும் அப்படின்னா, எப்போ நீங்க நிஷ்காமிய பாவத்துக்கு வரீங்களோ, ஒரு காரியத்தை பண்றீங்களோ, அது யஜ்யம் ஆயிடுது. அதே கர்மத்தை காமியத்தோட பண்ணணும் அப்படின்னா அது யஜ்யத்தன்மை வராது. அதுல என்ன வந்துடும் அப்படின்னா பந்தப்படுத்தக்கூடிய தன்மை வந்துடும். எந்த காரியம் பண்ணினாலும் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம் ஈஸ்வரார்ப்பணம்னு சொல்லி பண்றத யஜ்யம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பிரமாணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிருகதாரண்ய உபனிஷத்துல 4:4:22, பிருகதாரண்யகம் 4:4:22 முக்கியமான மந்திரம். எல்லா இடத்துலையும் இந்த மந்திரத்தை தான் பிரிஸ்கிரைப் பண்ணுவோம். ஆச்சாரியார் அதுதான் சொல்லுவார். மந்திரம் அதுல பெரிய மந்திரம், அதுல ஒரு சின்ன லைன் மட்டும் எடுப்போம் நம்ம எப்பவுமே. தமேதம் வேதானு வச்சனேன பிராமணாக விவிதிஷந்தி யஜ்ஞேன தானேன தபசா அநாசகேன அப்படின்னு ஒரு சப்தம், முக்கியமான சப்தம். தமேதம் வேதானு வச்சனேன, அந்த பிரம்மத்தை பாத்தீங்க அப்படின்னா வேத வச்சனங்கள்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிரம்மம்னு ஒண்ணு இருக்கு, நம்ம அதை தான் பிராப்தி பண்ணணும், அதை அறியணும், அடையணும் அப்படின்னு வேதத்தோட வச்சனத்திலிருந்து அந்த பிரம்மத்தை அறிந்து, பிராமணாகானா என்ன அர்த்தம்? முமுட்சுக்கள். முமுட்சுக்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பிரம்மத்தை அறிய ஆவல் கொள்கிறார்கள், இச்சைப்படுறாங்க. அந்த பிரம்மத்தை எப்படியாவது தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மந்திரங்கள் சொல்லுது பிரம்மவிதாப்னோதி பரம், பிரம்மத்தை அறிந்தவன் பரத்தை அடைகின்றான், அவன் திரும்ப பிறக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுது. அப்ப இருக்கிறதுலயே நமக்கு லட்சியம் எது அப்படின்னா அந்த பிரம்மத்தை அடைஞ்சா போதுமானது, இந்த பிறவி திரும்ப வராது, நமக்கு மோட்சம் கிடைச்சது. அதனால பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை அறியறதுக்காக என்ன பண்றாங்க? இச்சிக்கிறார்கள் முமுட்சுக்கள் எல்லாத்துக்கும். இப்ப நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா எதுக்காக இருக்கும்? எல்லாமே பாத்தீங்கன்னா பிரம்மத்தை அறிஞ்சுக்கணுன்றதுக்காக தானே. அது எது மூலமா அறியறதுக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னா யஜ்ஞேன தானேன தபஸா. யஜ்ஞம் தானம் தபஸ், இந்த 3 கர்மத்தினாலையும். எப்படிப்பட்ட கர்மா? அநாசகேன. அநாசகேன அப்படின்னா ஆசையில்லாமல். ஆசையில்லாமல் பண்ணக்கூடிய யஜ்ஞம் தானம் தபஸ், இந்த 3னாலும் வேதத்தோட வச்சனத்திலிருந்து பிரம்மத்தை அறிய இச்சை கொள்கிறார்கள். இதான் பிரமாணம் 4:4:22. இதே வச்சனம் பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம பகவத்கீதையில பாத்தீங்கன்னா 18:5 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரெஃபரன்ஸ் போட்டுங்க, 18:5 பாத்தீங்கன்னா அப்படியே இருக்கு பிருகதாரண்ய உபனிஷத் மந்திரம். யஜ்யம் தான தபः கர்ம ந தியாஜ்யம் காரியமேவ தது. யஜ்ஞமும் தானமும் தபசும், இந்த 3 கர்மாவையும் என்ன பண்ணணும் அப்படின்னா அவசியம் பண்ணியே ஆகணும், அவசியம் பண்ணணும். காரியமேவ தத்து ந தியாஜ்யம், தியாகம் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏன் தியாகம் பண்ணக்கூடாது, ஏன் பண்ணாம இருக்கலாமா அப்படின்னா, இல்ல, முமுட்சுக்களா இருக்கிறவங்க கண்டிப்பா யஜ்ஞத்தையும் தானத்தையும் தபஸையும் பண்ணணும். ஏன் அப்படின்னா யஜ்யோதானம் தபஸ்சைவ பாவனானி மனிஷினாம். 18:5 ரொம்ப தெளிவா சொல்லுது.
யஜ்ஞமும் தானமும் தபசும் இந்த மூன்றும் மனிதர்களை என்ன பண்ணுது அப்படின்னா மனுஷங்களை சுத்திகரணம் பண்ணுது. பாவனானி மனிஷினாம், ரொம்ப தெளிவா இருக்கு. அப்போ அந்த கரண சுத்தி உண்டாகிறது மூலமா தான் நமக்கு எப்போ ஞானத்துக்கு யோக்கியதா உண்டாகும், அந்த ஞான நிஷ்டைய பிராப்தி பண்ண முடியும். ஒருவேளை யாராவது இந்த யஜ்யங்களை பண்ணாம கிராஸ் பண்ணி பைபாஸ் பண்ணி யாராவது ஞானத்துக்கு பூர்வ ஜென்ம புண்ணியத்தினால ஞானத்துக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்க. நிறைய பேர் நான் கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். அப்படி வரவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்திலையும் அறகுறையா புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னுடைய கஞ்சத்தனத்தினாலையும் லோப புத்தி, அந்த லோபத்தினாலையும் நிறைய கெட்ட இதனால என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா சப்தங்கள் தெரிஞ்சிடும். ஆனா பாத்தீங்கன்னா அதுல நிஷ்டை வரவே வராது. மோட்சம்ன்ற பலன் ரொம்ப தூரம் ஆயிடும். அதுல க்ஷண நேரம் கூட நிக்கிற சாமர்த்தியம் உண்டாகாது. அப்ப அதனால ஆச்சாரியர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா யஜ்யங்களை பாத்தீங்கன்னா சொல்ல ஆரம்பிக்கிறார். யஜ்யங்கள்ல பாத்தீங்கன்னா அப்ப என்ன அர்த்தம்னா இதுல ஏதாவது ஒரு யஜ்யத்தையோ 2 யஜ்யத்தையோ முடிஞ்சா எவ்வளவு யஜ்யம் பண்ண முடியுமோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா அடாப்ட் பண்ணி அதை அனுஷ்டானம் பண்ணணும். எதுக்கு அப்படின்னா ஆசை இல்லாமல் பண்ணணும். முக்கியமானது முமுக்ஷுக்கு வேற, லௌகிக மக்களுக்கு வேற. லௌகிக மக்கள் எல்லாரும் பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணி தான் எல்லாத்தையும் பண்றாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேஸ்புக்கு ஃபுல்லாக பாத்தீங்கன்னா ரிச்சுவல்ஸ் நிறைய யாராவது போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லா ஐயங்கார் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிறது. பார்த்தீங்கன்னா என்ன ஸ்ரத்தையோட பண்ணுறாங்க தெரியுங்களா. ஆனால் எனக்கு நேற்று துக்கம் ஆகிப்போச்சு. என்னன்னா யாரும் சரியாக கைட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. எவ்வளோ ஸ்ரத்தன்னு நினைக்கிறீங்க? பிராமணர்கள் இடத்துல இருக்கிற ஸ்ரத்தை பார்த்தீங்கன்னா அலாதியான ஸ்ரத்தா. 60 வயசுல பார்த்தீங்கன்னா 60 வயசு 70 வயசுல வயசான காலத்துலையும் அந்த கர்மங்களை பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ரத்தையோ கொஞ்சோண்டு டியூன் பண்ணி இந்த காமியத்தை எல்லாத்தையும் விட்டுருங்க, நிஷ்காமம் ஈஸ்வரார்ப்பணம்னு பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தாங்கன்னா ரொம்ப அற்புதமா போயிடும். என்ன ஆயிப்போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லாத்துக்கும் உட்கார்ந்து சங்கல்பம் பண்ணி தனம் தானியம் பகபுத்திர லாபம் சதசம்பத்சரம் தீர்க்கமாயு, இவ்வளவுதான். இங்க இருக்கிறதையே கேட்டுக்கிட்டே இருக்கிறது. எவ்வளவு நாள் கேட்கறது அப்படின்னு யாரும் சொல்லித்தரவே இல்லை. நிஷ்காமியத்தை சொல்லாததுனால என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா அந்த கர்மம் சங்கல்பத்தோட இருக்கிற காமிய சங்கல்பத்தோட இருக்கிற கர்மம் அது என்ன பண்ணுது, நல்ல கர்மா வைதிக கர்மா அது என்ன பண்ணுதுன்னா திரும்ப திரும்ப ரீபர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிரம்மத்துக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணக்கூடிய கர்மங்கள் தான் என்ன பண்ணுதுன்னா யஜ்யம் தானம் தபசு இந்த மூணும் பாத்தீங்கன்னா பாவனானி மனிஷினா சுத்தீகரணம் பண்ணுது. நம்ம அந்த கர்ணத்துல இருக்கக்கூடிய ராகத்வேஷங்களை சுத்தீகரணம் பண்றது, மோட்சத்துக்கு பாத்தீங்கன்னா யோக்கியத்தைய உண்டு பண்றதா இருக்கிறது இந்த கர்மங்கள். அப்ப முதல் கர்மா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆரம்பிக்கும் போது முதல்ல ஆரம்பிக்கணும் பக்தியில இருந்து தான் ஆரம்பிக்கணும். அந்த பக்தி பாத்தீங்கன்னா தெய்வ யஜ்யம் அப்படின்னு பேர். ஒரு ஈஸ்வர ஆராதனைய பாத்தீங்கன்னா ஒரு சாதகன் முதல்ல இந்த மோட்ச மார்க்கத்துல இறங்குறான் அப்படின்னா முதல்ல ஒரு தேவதா ஆராதனம் கண்டிப்பா இருக்கணும். ஒரு சின்ன தேவதையை பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் எல்லா இடத்துலையும் வியாபிச்சிருக்காருன்னு நமக்கு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விக்கிரகத்துல ஒரு இன்டிமசி நமக்கு கிரியேட் ஆகணும். நம்ம பாத்தீங்கன்னா அவன்கிட்ட புலம்புறது, அவன்கிட்ட அழுகிறது, அவன்கிட்ட எல்லா பிரச்சனைகளையும் அவன்கிட்ட ஷேர் பண்றது, அது மாதிரி ஒரு டெய்டி பாத்தீங்கன்னா நமக்கு இருக்கணும். அந்த டெய்டியை ஆராதனை பண்றது மூலமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு ஒரு நல்ல நிச்சய புத்தி உண்டாகும். அவனோட அனுகிரகத்தினாலதான் நமக்கு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டெப்ஸ் நம்ம போக முடியும். அப்ப தெய்வ யஜ்யம் பாத்தீங்கன்னா முதல் யஜ்யம் தெய்வ யஜ்யம் வச்சிருக்கு. ஆனா அல்டிமேட்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது அல்டிமேட் இல்லை, அது சுத்தீகரணம் பண்றது, நிஷ்காமியமா பிரீத்திக்காக ஈஸ்வர பிரீத்திக்காகவே பண்றது. இதுக்கு அடுத்த யஜ்யம் என்ன சொல்லியிருக்கேன் 25வதுலயே 2 யஜ்யம். ஒரு யஜ்யம் தெய்வ யஜ்யம், 2வது யஜ்யம் நம்ம இப்ப பண்ணிக்கிட்டு இருக்க ஞான யஜ்யத்தை பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அதுல பாத்தீங்கன்னா பிரம்மம் தான் பாத்தீங்கன்னா ஆதார தத்துவம், அக்னி மாதிரி. அந்த பிரம்மத்துல பாத்தீங்கன்னா நான் அப்படின்ற அந்த இண்டிவிஜுவாலிட்டி இருக்கு பாத்தீங்கன்னா, நான் பரமஹம்சானந்தான் தான் ஜீவ புத்தி. அந்த ஜீவ புத்தியை பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றேன், ஆகுதி கொடுக்குறேன். நான் கான்சியஸ்னஸா பியூர் கான்சியஸ்னஸா இருக்கேன், நான் தேகம் இல்லை, மனசு இல்லை, புத்தி இல்லை, இந்திரியங்கள் இல்லை அப்படின்னு எல்லா என்னுடைய உபாதிகள் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் ஆகுதி கொடுத்துட்டு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு ஆத்மாவையும் பிரம்மத்தையும் 1 2 ஒன்னாதான் இருக்கு அப்படின்னு
தத்துவமசி மகா வாக்கியத்துல என்ன வச்சனமோ அதை அப்படியே கிரகணம் பண்ணி நான் பிரம்மமாயிருக்கேன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நிக்கிறது எதுவோ அதுக்கு பேர் தான் வந்து அதுக்கான அபியாசத்துக்கு என்ன பேரோ அதுக்கு பேர் தான் இந்த ஞான யஜ்ஞம். இப்ப நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஞான யஜ்ஞத்துல ஈடுபட்டிருக்கோம். இப்ப நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் சிவ பூஜையெல்லாம் வச்சிருக்காங்க, நிறைய பேர் அவங்கவுங்க பூஜை வச்சிருக்காங்க. அந்த பூஜைகளுக்கெல்லாம் பேரு தெய்வ யஜ்ஞம் அப்படின்னு பேரு. 2 யஜ்ஞம் ஆச்சு. நேற்று இதை பத்தின பாஷ்யங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம். இன்னைக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா 26வது ஸ்லோகத்துல ஆரம்பிக்கிறோம். 26வது ஸ்லோகம் அவதாரிக்கா இல்ல, டைரக்டா ஆச்சாரியார் ஆரம்பிக்கிறார். ஸ்ரோத்ராதீனிந்திரியாண்யன்யே ஸ்ரோத்ராதீனிந்திரியாண்யன்யே சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி சம்யமாக்னிஷு ஜுஹ்வதி शब्दादीन् विषयान्यन्य शब्दादीन् विषयान्यन्य इन्द्रियाग्निषु जुह्वति इन्द्रियाग्निषु जुह्वति श्रोत्रादीनीन्द्रियान्यन्ये संयमाग्निषु जुह्वति शब्दादीन् विषयान्यन्य इन्द्रियाग्निषु जुह्वति. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்யம யஜ்ஞம், 3வது யஜ்ஞம். ஒவ்வொன்றா பேர் எழுதிட்டே வாங்க. 3வது யஜ்ஞம் வந்து பாத்தீங்கன்னா சம்யம யஜ்ஞம். சம்யமம் அப்படின்னா என்ன அர்த்தம்? டு கண்ட்ரோல்னு அர்த்தம். நன்றாக அடக்குதல், கண்ட்ரோல் பண்றது. யமனம், யமனம்னா கண்ட்ரோல். சம் அப்படின்னு முன்னாடி போட்டீங்கன்னா நல்லா கண்ட்ரோல் பண்றது. அதையே யஜ்ஞமா வச்சிருக்கிறது. எதை கண்ட்ரோல் பண்றாங்க? ஆச்சாரிய சொல்றாரு, ஸ்ரோத்ராதீன் இந்திரியாணி. இந்த காது, கண்ணு, ஸ்ரோத்திரம்னா காது, காது முதலிய இந்திரியங்கள், 5 இந்திரியங்கள், ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம். இந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா சம்யமாக்னிஷு. அக்னி எதுப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா சம்யமம், டு கண்ட்ரோல், கண்ட்ரோல் பண்றது தான் அக்னி. நான் இன்னைக்கு பேச மாட்டேன் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்யமம், நான் இன்றைக்கு மௌன விரதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன்? பேசுற விஷயத்தை எல்லாத்தையும் அந்த மௌனம்ன்றதுல நான் என்ன பண்றேன்? ஆகுதி கொடுக்குறேன். இன்னைக்கு ஏகாதசி விரதம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு உபவாசம் இருக்கிறோம். அப்ப என்ன பண்றோம்? உணவு கொடுக்காமை, சாப்பிடாம இருக்க, ஃபாஸ்டிங் அப்படின்றது அக்னி. அந்த அக்னியில நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு என்ன பண்றோம்? அந்த ஃபுட்டெல்லாம் தூக்கி அந்த சம்யமத்துல என்ன பண்றோம்? தூக்கி போட்டுறோம். நான் வந்து பாத்தீங்கன்னா இதை தொட மாட்டேன், அதை தொட மாட்டேன், இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன் அப்படின்னு கர்மேந்திரியம், ஞானேந்திரியம் எல்லாத்தையும், அந்தந்த இந்திரியங்களை எல்லாத்தையும் என்ன பண்றது? கண்ட்ரோல் பண்றது தான் யஜ்ஞம் இந்த இடத்துல. அப்ப சம்யமாக்னிஷு அப்படின்னு பேரு சொல்றாரு. சம்யமாக்னிஷுனா என்ன அர்த்தம்? பகவச்சனம் இருக்கு. என்னன்னா தனித்தனியா ஒவ்வொரு இந்திரியங்களையும், ஸ்ரோத்திரம் முதலிய இந்திரியங்களை சம்யமம்னு சொல்லக்கூடிய கண்ட்ரோல் பண்றதுன்ற அக்னியில என்ன பண்றாங்க? அன்யே ஜுஹ்வதி. வேறு சிலர்னா என்ன அர்த்தம்? யோகிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ஹோமம் செய்கின்றார்கள். அப்ப இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா சம்யம யஜ்ஞம் அப்படின்னு பேர். இதுக்கு அடுத்தது அன்யே. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்க? சப்தாதீன் விஷயான் அன்யே. ஏகாரம் லோபமா இருக்கு. சப்தாதீன் விஷயான், சப்தாதி விஷயங்கள் இருக்குல்ல. இப்ப நம்ம எல்லாமே சேவனம் பண்றோம், நம்ம எல்லாம் சாப்பிட்றோம், போறோம், வரோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம்ல. இந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி. இந்திரியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஹவனம் பண்றாங்க, ஹோமம் பண்ற மாதிரி பாவிக்கிறாங்க. இப்ப நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா சில சமயம் ஒரு மாசம் விரதங்கள்லாம் இருக்கு. சில சமயம் ரொம்ப விரத காலத்துல இருக்கிற மாதிரிலாம் அபியாசத்துல இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா எதை பார்க்கிறோமோ அது ஆகுதி. இந்த கண்ணால வந்து பாத்தீங்கன்னா நான் பார்க்கின்ற எல்லா காட்சிகளும் ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு, கண்கள்ல ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு கண்ணுக்கு அர்ப்பணம். நான் கேட்கிற சப்தங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காதுல இருக்கக்கூடிய ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம். நான் சிந்திக்கிற எல்லா மனசுல இருக்கிற ஈஸ்வரனுக்கு அர்ப்பணம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா விஷயங்களை எல்லாத்தையும் இந்திரியங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கிற மாதிரி ஒரு ஹவனக்கிரியாவை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹோம கர்மாவை வந்து பாவிக்கிறது. ஈஸ்வரார்ப்பணம்,
நான் எதெல்லாம் பார்க்கிறேனோ அதெல்லாம் ஈஸ்வரார்ப்பணம் 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 அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். அப்ப ஏதாவது கண்ட்ரோல் இருக்கா அப்படின்னா முதல் இதுல கண்ட்ரோல் பண்றோம். சம்யமமா அக்னிஷில வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் இருக்கு. ஆனா ரெண்டாவது இதுல வந்து பாத்தீங்கன்னா பாவம் மட்டும் தான் இருக்கு. என்ன பாவம் அப்படின்னா எல்லாத்தையும் பாவம் பண்றது. நாகா பாபாக்களை பாத்தீங்கன்னா நார்த் இந்தியால அவங்கள்ட்ட இருக்கிற அந்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் பாவம். கஞ்சா அடிக்கும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா பம்பம் போலே அப்படின்ட்டு என்ன பண்ணுவான், கஞ்சாவை தூக்கி வந்து பாத்தீங்கன்னா அடிக்கிறது கஞ்சா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதை யார் அடிக்கிறா அப்படின்னா அந்த அவன் இந்திரியத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அவன் ஆகுதியா கொடுக்கறான். ஒரு டீ சாப்பிட்றான் அப்படின்னா அந்த டீயை வந்து பாத்தீங்கன்னா டீ சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு விரல்ல தொட்டு அப்படி ஒரு பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணிட்டு உள்ள கொடுக்கறது. எதை பண்ணினாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்திரியங்களுக்கு விஷயங்களை கொடுக்குறோம்ல, அந்த விஷயங்களை எல்லாத்தையும் ஆகுதி கொடுக்குறோம் அப்படின்ற பாவனையில பண்ணும்போது அது ஹோமக்கிரியாவா ஆயிடும். அதான் இங்க சொல்றாரு, அன்யே யோகினக. மற்ற யோகிகள் என்ன பண்றாங்கன்னா சப்தம் முதலிய விஷயங்களை இந்திரியம்னு சொல்லக்கூடிய அக்னி, அக்னி எது, இந்திரியங்கள் தான் அக்னி. நீங்க ஃபீடிங் பண்ற அந்த விஷயங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹவனம். அந்த கிரியாவை வந்து பாத்தீங்கன்னா ஆகுதியா ஒவ்வொன்றத்தையும் கொடுக்கறது. அப்போ ஒன்னு சம்யமம் பண்றது, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா யஜ்ய பாவத்துல பண்றது எதுவோ அதுவே யஜ்யம் ஆயிடுது. விஷய சேவன யஜ்யம், இதுக்கு பேர் என்னது, விஷய சேவன யஜ்யம் அப்படின்னு பேர். முதல்ல சம்யம யஜ்யம், மூணாவது, நாலாவது வந்து பாத்தீங்கன்னா விஷய சேவன யஜ்யம். விஷயத்தை சேவிக்கிறதே வந்து பாத்தீங்கன்னா யஜ்யமா பாவிக்கிறது. என்ன ஆகும் சுவாமி அப்படின்னா உங்களுக்கு ஒரு தோஷமும் வராது இந்த மாதிரி பண்ணீங்கன்னா. ஆனா என்னன்னு கேட்டீங்கன்னா சதா ஒரு அவேர்னஸோட இருக்கணும். எந்த கர்மா பண்ணும்போது, எந்த பார்த்தா கேட்டா தொட்டா எல்லா விஷயங்கள்லையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த யஜ்ய புத்தியோட பண்ணும்போது அது வந்து பாத்தீங்கன்னா பவித்திரம் பண்ணக்கூடியதா. இது விஷய தோஷங்கள் எதுவும் இந்த இந்திரியங்களுக்கு மனசுக்கு சம்பவிக்காது. ரொம்ப உத்தமமானது. இதுக்கப்புறம் வந்து மெதுவா ஆச்சாரியர் பாஷ்யத்துக்கு வர, ஸ்ரோத்ராதீனி இந்திரியாணி. ஸ்ரோத்ர முதலிய 5 இந்திரியங்கள், ஞான இந்திரியங்கள் இருக்கு. இந்த இந்திரியங்களை அன்யே, அன்யேனா என்ன அர்த்தம், யோகினக, அன்யே யோகினக மற்ற யோகிகள். இந்த யோகிகள் என்ன பண்றாங்க, சம்யமாக்னிஷு. சம்யமம்னு என்ன அர்த்தம் அப்படின்னா கண்ட்ரோல்னு அர்த்தம். பிரதி இந்திரியம் சம்யமோ, ஒவ்வொரு இந்திரியத்தையும் தனித்தனியா வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ட்ரோல் பண்றது. எனக்கு என்ன வீக்னஸ் அப்படின்னு பாக்குறது. என்னோட வீக்னஸ் வந்து பாத்தீங்கன்னா சதா பேசிக்கிட்டே இருக்கிறது வீக்னஸ். அப்ப என்ன பண்றது, வாரத்துக்கு 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா மௌனம் இருந்துடுறது. அமாவாசை லீவு, அமாவாசைக்கு மௌனம். அதே நேரத்துல அஷ்டமி லீவு, அஷ்டமிக்கு மௌனம். இது மாதிரி மௌனம் கொடுக்கறது. அதே மாதிரி ஏகாதசி, எனக்கு சாப்பிட்றதுல ரொம்ப வீக்னஸ் இருக்கு, அப்ப மாசத்துக்கு 2 நாள் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதம். ஃபுல் டே வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் 36 மணி நேரம் விரதம் போட்டுறது. நேற்று வந்து பாத்தீங்கன்னா எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சது, 11:25க்கு நேற்று ஏகாதசி ஆரம்பிச்சது. அப்ப 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிருப்பாங்க, 8 மணிக்கெல்லாம் சாப்பாட்டை நிப்பாட்டிடுவோம். காலையில, நேற்று காலையில சாப்பாட்டை நிப்பாட்டிடுவோம். அதுக்கப்புறம் இன்னைக்கு 9:30 மணிக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ஏகாதசி பூர்த்தி ஆகுது. அப்ப ஆல்மோஸ்ட் 24 மணி நேரத்துக்கு மேலேயே வந்து பாத்தீங்கன்னா 26 மணி நேரம் சாப்பிடாம இருக்கிறது. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த நாக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆகும், கண்ட்ரோல் ஆகும். மௌனமா இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா வாக்கு கண்ட்ரோல் ஆகுது. சாப்பிடாம இருந்தீங்கன்னா இந்திரியங்கள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆடியோ கேட்க கூடாது அப்படின்ட்டு மௌன விரதம் இருக்கும்போது எந்த ஆடியோ வீடியோ எதுவும் பார்க்காம ஃப்ரீயா இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இந்திரியங்கள் வந்து கண்ணு பார்க்காம இருக்கும், காது கேட்காம இருக்கும், இதெல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. இது மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு இந்திரியங்களையும் என்ன பண்றோம், சம்யமோ வித்யதே இது பகுவச்சனம். தனித்தனியா பிரிஞ்சு இருக்கு. காதை தனியா வந்து அதுக்கு ஒர்க் அவுட் பண்றோம், அப்புறம் கண்ணுக்கு தனியா ஒர்க் அவுட் பண்றோம், வயிற்றுக்கு தனியா ஒர்க் அவுட் பண்றோம். ஒவ்வொரு இந்திரியத்துக்கும் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். அப்படி ஒர்க் அவுட் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா 5 இந்திரியங்கள், அப்ப 5 சம்யமம் இருக்கு. அதனால பகுவச்சனம் சம்யமாக்னிஷு அப்படின்னு பகுவச்சனத்துல ப்ளூரல்ல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றாரு. அப்புறம் சம்யமா ஏவ அக்னய, அந்த கண்ட்ரோல் பண்ற சம்யமம் இருக்குல்ல, அந்த கண்ட்ரோல் பண்றது தான் வந்து பாத்தீங்கன்னா அக்னி. நம்ம பண்ற கண்ட்ரோல் தான் அக்னி. தேஷு ஜுஹ்வதி, அந்த கண்ட்ரோல் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா இதை நான் இன்னைக்கு நான் பேச மாட்டேன் மௌன விரதம் அப்படின்னு மௌன விரதத்துல
எதை ஆகுதி கொடுத்துட்டீங்க, அன்னைக்கு ஃபுல்லா நீங்க பேச வேண்டிய சப்தங்கள் எல்லாத்தையும் அதுக்குள்ளார போட்டுட்டீங்கன்னு அர்த்தம். அக்னியில போட்டா ஸ்வாஹா, சாம்பலா போச்சு. அப்ப இன்னைக்கு ஃபுல்லா நாம் பேச வேண்டிய சப்தங்களை எல்லாத்தையும் நான் மௌன விரதம்னு சொல்லக்கூடிய அக்னியில ஆகுதியாக கொடுத்து விடுகின்றேன் ஆயிடுச்சு. அதே மாதிரி இந்திரிய சம்யமம் ஏவ குருவந்தி இத்தியர்த்த, இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்றதையே பாத்தீங்கன்னா பிரதானமா வச்சிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இது மாதிரி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பாத்தீங்கன்னா இந்தியால இருந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா சப்தாதின் விஷயம். இதெல்லாம் நம்ம பண்றோம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு எங்கேயும் சொல்லல. அதனாலதான் நான் சுருக்கிய கோட் பண்ணியிருக்கேன். இதுல நம்ம எல்லாத்தையும் அடாப்ட் பண்ணணும். ஏன்னு கேட்டீங்கன்னா சாதன சதுஷ்டயத்துல என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா விவேகம், வைராகியம், அதுக்கப்புறம் சமம், தமம், உபரதி, திதிக்ஷா, ஸ்ரத்தா, சமாதானம். இதை ஃபுல்ஃபில் பண்றதுக்காகத்தான் இந்த யஜ்ஞங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. சமம் மனோ நிகிரகம், மனசை கண்ட்ரோல் பண்றது. தமம் பாகியேந்திரிய நிகிரகம், இந்திரியங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றது. அதுக்கப்புறம் திதிக்ஷா, பொறுத்துக்கிறது. இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா. இதெல்லாமே பாத்தீங்கன்னா இந்த யஜ்ஞங்களால ஃபுல்ஃபில் ஆகிறது. அதனால பாத்தீங்கன்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இப்போ அது மாதிரி டீச்சிங் பாத்தீங்கன்னா எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னா ஸ்டெப்ஸ் பாத்தீங்கன்னா சோப்பானம்னு பேர். ஸ்டெப்ஸ் இதெல்லாம் நீங்க ஒவ்வொன்றுத்தையா பண்ணி 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 ஒவ்வொன்றுத்தையா அதோட கிரேஸ் எடுத்துக்கிட்டே மேல போகணும். இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஞான யஜ்ஞத்துக்கு வந்துட்டோம், அதனால இதெல்லாம் தேவையில்லை அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டு ஞான யஜ்ஞம் போதும் அப்படின்ற. அது இல்லைங்க. ஞான யஜ்ஞம்ன்றது லாஸ்ட் ஸ்டெப். ஞானே பரிசமாப்பியத்தை, ஞானத்துல எல்லாம் முடிவடையுது. நான் ஸ்டேர் கேஸ்ல ஏறுறேன், மாடிப்படியில ஏறும் போது முதல் ஸ்டெப்ல இருந்து கடைசி ஸ்டெப்ல தான் முடியுது. அந்த டெரஸ்க்கு நான் போறது கடைசி ஸ்டெப் தான். ஆனா அதுக்கு கீழே இருக்கிறதெல்லாம் ஹெல்ப் பண்ணுதா? ஆமா, ஒன்னு தாண்டி ஒன்னு தாண்டி தானே போகணும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா கீழே இருக்கிறதெல்லாம் விட்டுலாமான்னு கேட்டீங்கன்னா விடக்கூடாது. ஆனா என்ன பண்ணணும், எந்த ஒரு பலனையும் ஆசைப்படாமல் நம்ம இதை என்ன பண்ணணும். இப்ப நீங்க விரதம் இருக்கிறவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். சோமவார விரதம், அப்புறம் குருவார விரதம், அமாவாசை விரதம், கிருத்திகை விரதம், சஷ்டி விரதம், இது மாதிரி நிறைய. ஆனா பின்னாடி பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்காக எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருப்பாங்க. எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ஆசை இருக்கு, ஏதோ ஒரு சங்கல்பம். அப்ப அந்த சங்கல்பத்தை விட்டுட்டு நம்ம பாத்தீங்கன்னா மோக்ஷார்த்தியா இருக்கிறவங்க சங்கல்பத்தை விட்டுட்டு பண்ணும்போது அது யஜ்யமா பியூரிஃபை பண்றதா, நம்ம சாதன சதுஷ்டயத்தை அனுகிரகம் பண்றதா ஆயிடுது. அதுக்கப்புறம் ஆச்சாரி சொல்ற சப்தாதீன். அடுத்தது 3வது யஜ்யம் முடிஞ்சது. 4வது யஜ்யம். 4வது யஜ்யம் எது? சப்தாதீன் விஷயான் அந்யே யோகினக. மற்ற யோகிகள் சில பேர் என்ன பண்றாங்க, சப்தாதீன் விஷயான், சப்த முதலிய விஷயங்கள் இருக்குல்ல, அது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா இந்திரியாக்னிஷு ஜுஹ்வதி, இந்திரியங்களில் பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்குறாங்க. எப்படி? அவிருத்த விஷய கிரகண யஜ்ஞம்னு பேர். இதுக்கு பேர் இன்னொரு பேர், 2 பேர் கொடுக்குற, ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு பேர். என்ன பேர் அப்படின்னா முதல்ல என்ன பேர் கொடுத்தோம் அப்படின்னா விஷய கிரகண யஜ்ஞம். விஷயங்களை கிரகணம் பண்றதே யஜ்யமா பாவிக்கிறது ஒண்ணு. சரி, யஜ்யமா பாவிக்கும் போது கண்டதையும் பண்ண முடியுமா? அப்படின்னா கண்டதையும் பண்ண முடியாது, இந்திரியங்களுக்கு கொடுக்க முடியாது. அப்ப என்ன பண்றது அப்படின்னா அவிருத்த விஷய கிரகணம். அவிருத்த அப்படின்னா சாஸ்திரத்துல பாத்தீங்கன்னா எதெல்லாம் மறுக்கப்பட்டிருக்கோ அதையெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு சாஸ்திரத்துல எது பிரிஸ்கிரைப் பண்ணப்பட்டிருக்கோ அதை மட்டும் சேவனம் பண்றது எதுவோ அதுதான் இந்த யஜ்ஞம். அப்போ இந்த இந்திரியங்கள்லயே பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொன்னதை மட்டும் கிரகணம் பண்றது, அது மாதிரியான இந்திரியாணி ஏவ அக்னயக. இதுல அக்னி எது? இந்திரியங்கள் தான் அக்னி. அதுல பாத்தீங்கன்னா தேஷு இந்திரியாக்னிஷு, அந்த இந்திரியங்கள்ல ஆகுதியை கொடுக்கிறார்கள். எதை? ஸ்ரோத்ராதிபிகி. ஸ்ரோத்திர முதலிய விஷயங்கள் இருக்குல்ல, அதை அந்த ஸ்ரோத்திர முதலிய விஷயங்களை காது, கண்ணுக்கு, சப்தம் இதெல்லாம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் அவிருத்த விஷய கிரகணம், அதை ஹைலைட் பண்ணி அவிருத்த விஷய கிரகண யஜ்ஞம். அவிருத்த விஷய கிரகண யஜ்ஞம். அவிருத்தம்னா என்ன அர்த்தம்? விரோதம் இல்லாதது. எதுக்கு விரோதம் இல்லாதது? சாஸ்திரத்துக்கு விரோதம் இல்லாத விஷயங்களை கலஞ்சம் நபக்ஷயேத் அப்படின்னு இருக்குன்னா, விஷம் தடவுன அம்புனால அடிக்கப்பட்டு ஒரு ஹண்டிங் பண்ணி ஒரு மாமிசத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு இருக்கு அப்படின்னா அதை சாப்பிடக்கூடாது. அப்போ பாத்தீங்கன்னா அன்றிதம் மா ப்ரூயாத்ன்னு இருக்கு, பொய் பேசாதே. அப்போ பொய் பேசாம இருக்குது.
இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுத்தையா சாஸ்திரத்துல எது பிரிஸ்கிரைப் பண்ணிருக்கோ அதை மட்டும் பண்றது, டோன்டா எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் பண்ணாம இருக்கிறது. சொல்லப்பட்ட விஷயங்களை மட்டும் கிரகணம் பண்றதுக்கு பேர் தான் அவிருத்த விஷய கிரகணம். ஹோமம் மன்யந்தே, அதை தான் ஹோமம் என்று சொல்கிறார்கள் அப்படின்னு முடிஞ்சிருச்சு. அப்ப இதை அடாப்ட் பண்ணணுமா சாமி? கண்டிப்பா அடாப்ட் பண்ணணும். சாஸ்திரத்துல மறுக்கப்பட்டது எல்லாத்தையும் நிஷேதம் செய்யப்பட்டது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும். சாஸ்திரத்துல சொல்லப்பட்டதை மட்டும் கிரகணம் பண்றோம், அது ஒரு யஜ்யம் ஆயிடுது. அதே மாதிரி எதை கொடுத்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் மெச்சூரிட்டி ஆகுதுன்னு வச்சுங்களேன். மெச்சூரிட்டி ஆக ஆக என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அந்த சாஸ்திரம் சொன்னது சொல்லாததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தூக்கி ஓரமா போட்டுட்டு எந்த சமயத்துல இந்த இந்திரியங்களுக்கு எது ஃபீடிங் நடந்தாலும் அதை எல்லாத்தையும் வந்து ஹோமமா பாவிச்சிங்க அப்படின்னா அது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜ். அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இது தவிர்க்கப்பட வேண்டியது, இது தவிர்க்கலாம் அப்படின்றது இல்லை. ஆரம்பிக்கும் போது சாஸ்திரத்துல இருக்கிறத ஆரம்பிக்கிறது, அதுக்கப்புறம் மொத்த ஜீவனமே இந்திரியங்களுக்கு எதெல்லாம் ஃபீடிங் ஆகுதோ அது எல்லாம் ஹோமம் அப்படின்னு பாவிக்கிறது. இந்த ரெண்டு, ஒரு ஸ்டேஜ் ஸ்டார்டிங், அதுக்கப்புறம் ஒன்று எண்டுக்கு வந்துடும். ரெண்டு யஜ்யங்கள் இங்க சொல்லப்படும். சம்யம யஜ்யம் கண்ட்ரோல் பண்றது, அதே நேரத்தில் அவிருத்த யஜ்யம் வந்து பார்த்தீங்கன்னா விஷய கிரகண யஜ்யம், அது என்ன பண்ணுது அப்படின்னா சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டதை ஹோமமா நினைச்சு ஃபீடிங் பண்றது. கண்ட்ரோல் பண்றது, ஃபீடிங் பண்றது, இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இதுக்கப்புறம் ஆச்சாரியர் என்ன பண்றார்? கிஞ்ச, மேலும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். சர்வானீந்திரிய கர்மாணி சர்வானீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே ஜுஹ்வதி ஞான தீபிதே சர்வானீந்திரிய கர்மாணி பிராண கர்மாணி சாப்பரே ஆத்ம சம்யம யோகாக்னௌ ஜுஹ்வதி ஞான தீபிதே. இந்த யஜ்யத்துக்கு பேர், இந்த 27வது இதுல ஸ்லோகத்துல ஒரே ஒரு யஜ்யம் தான் சொல்லப்பட்டிருக்கு, ஆத்ம சம்யம யஜ்யம். இதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சம்யம யஜ்யம் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா இன்னொன்னு சிம்பிளா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா தியான யஜ்யம்னு சொல்லணும். ஆத்ம தியான யஜ்யம், ஆத்ம தியான யஜ்யம் 6வது சாப்டருக்கு பேரே வந்து பாத்தீங்கன்னா ஆத்ம சம்யம யோகம் தான் பேரு. 6வது அத்தியாயத்துக்கு பேரே வந்து நம்ம கீதால தியான யோகம்னு நம்ம சொல்றோம் பொதுவா, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, ஆத்ம சம்யம யோகம் அப்படின்னு 6வது சாப்டர். அப்ப இங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து யோக மார்க்கத்துல இருக்கிறவங்க பண்றது. இந்த ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகத்தை வந்து நம்ம பிரிஸ்கிரைப் பண்றோம். நல்லா திரும்பவும் எப்பவுமே இது ஞாபகத்துக்கு வரணும் உங்களுக்கு. 3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யோகம் தேவைப்படுது. ஏன்னா வேதாந்த படிக்கிறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா யோகம்னா தேவையில்லைன்னு நினைச்சுக்கிட்டாங்க எல்லாரும். 3 இடத்துலனா முதல் இடம் எது அப்படின்னா சாதன சதுஷ்டயத்தை சம்பாதனம் பண்றதுக்கு யோகாபியாசம் கண்டிப்பா தேவை. மனோ நிகிரகம் பண்ணணும், சமம் தேவை. அதுக்கு ஒரு ஜபமோ இல்லை ஒரு தியானமோ பிராணாயாமமோ தேவை. அப்ப அஷ்டாங்க யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா சாதன சதுஷ்டயத்தை அடையறதுக்காக பயன்படுத்துறோம் ஒண்ணு, வேதாந்தத்துக்கு முன்னாடியே. 2வது வந்து பாத்தீங்கன்னா கிரமமுக்தின்னு சொல்லக்கூடிய ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும் அப்படின்னா ஈஸ்வர சிந்தனையிலேயே இருக்கணும், ஈஸ்வர தியானத்திலேயே இருக்கணும். 8வது சாப்டர்ல சொல்ல போறோம். அப்ப 8வது சாப்டர்ல சொல்ற விஷயங்கள் எல்லாமே ஈஸ்வரனை பிராப்தி பண்றதுக்கு யோகம் தேவை. முனிவர்கள் எல்லாம் புத்து முளைக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தபஸ்ல இருந்தாங்க, தியானத்துல இருந்தாங்க. 1 மணி நேரம் உட்கார முடியுமா நம்மளால? 1 மணி நேரம் உட்காரணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகாசனம் ஏதாவது பண்ணிட்டு உட்கார்ந்தீங்கன்னா ஈஸியா 1 மணி நேரம் உட்கார முடியும். நித்தியம் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா நல்லா அபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, யோக அபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம்லாம் ஈஸியா உட்கார முடியும். பிராணாயாமத்தை பண்றோம் அப்படின்னா ஜபத்துல இன்னும் தீவிரத்தன்மை வரும், தியானத்துல தீவிரத்தன்மை வரும். அப்போ தியானத்துக்கு வந்து ஈஸ்வர தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சாயுஜ்ய பதவி சொல்லப்பட்டிருக்கு. அதை அடையிறதுக்கு கிரமமுக்தி சாதனமா எதெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடையிறதுக்கு யோகம் தேவை. 2வது இடம். 3வது இடம் எது அப்படின்னா
சிரவணம் பண்ணி மனனம் பண்ணி நிதித்தியாசனத்துல இருக்கும் போது அந்த நிதித்தியாசனத்துக்கு பேரே ஆத்ம தியானம்னு பேர். இந்த ஆத்ம தியானத்துக்கும் இந்த பிரம்மத்தை தியானம் பண்றதுக்கும் 6வது சாப்டர்ல யோகம் சொல்லப்படுது. 3 இடத்துல யோகம் சொல்லப்படுது. இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது எங்க அப்படின்னா பியூரிபிகேஷன். இது யோகம் பாத்தீங்கன்னா முதல்ல பண்ணக்கூடிய யோகம் ஆயிடுச்சா. அப்ப ஞான யஜ்யம்னா பாத்தீங்கன்னா உடனே நீங்க பியூரா ஞானம் மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும்லாம் எடுக்காதீங்க, யூஸே இல்லை. அதனால எந்த லாபமும் கிடைக்காது. சாதன சதுஷ்டயம் ஃபுல்ஃபில் ஆயிருந்தா மட்டும்தான் சிரவண மாத்திரேன ஞானம் சம்பவிக்கும். சிரவண மனனம் இந்த சாதன சதுஷ்டயம் இல்லை அப்படின்னா என்னதான் நீங்க வருஷக்கணக்கா கேட்டாலும் பாத்தீங்க அப்படின்னா சாதன சதுஷ்டயம் இல்லாம இந்த வஸ்துக்களை இந்த பிரம்மத்தை அடைய முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த இடத்துல யார சொல்றோம் சுவாமி அப்படின்னா 27வது ஸ்லோகத்துல காமன் பப்ளிக் நிறைய பேர் ஆத்மாவை தியானம் பண்றவங்க இருக்காங்க. இப்ப ரமணாசிரமம் இருக்குன்னு வச்சுங்களேன். ரமண பகவான் அடைஞ்சது பாத்தீங்கன்னா அத உண்மையிலேயே பிரம்மத்தை அடைஞ்சவர் பிரம்மனிஷ்டர் அப்படின்னு. ஆனா புதுசா ஒருத்தங்க வராங்கன்னு வச்சுங்களேன். புதுசா இங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா எந்த ஒரு டீச்சிங்ஸும் இல்லாம ஏதோ முந்தின ஜென்மத்தோட சம்ஸ்காரத்தினால நிறைய பேர் மெடிடேட் பண்றவங்க நிறைய பேர் மெடிடேஷன்ல இருக்காங்க. மெடிடேஷன் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வாணி இந்திரிய கர்மாணி. மெடிடேஷன் போனோம்னா என்ன பண்றோம், ஒரு ஹாலில் போய் மெடிடேஷன் ஹாலில் போய் நல்ல ஒரு ஆசனத்தை போட்டு என்ன பண்றோம், நல்லா உட்கார்ந்துட்டு என்ன பண்றோம், கர்மேந்திரியங்கள் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றோமா. சர்வாணி இந்திரிய கர்மாணி, கையை காலை அசைக்காம மடியில ஒரு முத்திரையை வச்சுக்கிட்டு மடியில உட்காரோம். இப்ப கை அசையறது இல்லை. கால் பாத்தீங்கன்னா ஒரு ஆசனத்தை போட்டு பத்மாசனமோ இல்ல ஸ்வஸ்திகாசனமோ ஏதோ ஒரு சுகாசனமோ ஏதோ ஒரு ஆசனத்துல கால் பந்தப்படுத்திடுறோம். அப்ப காலு கையை இது பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம், தலையை அசைக்காம நல்லா நிமிர்ந்து உட்கார்ந்து பாத்தீங்க அப்படின்னா அப்ப கர்மேந்திரியங்கள் எல்லாம் கண்ட்ரோல் ஆயிடுது. அதுக்கப்புறம் காதை க்ளோஸ் பண்ணிக்கிறோம். காதை பாத்தீங்கன்னா சில பேர் பட்ஸ் எல்லாம் வச்சு இது இயர் இதெல்லாம் பட்ஸ் வச்சு க்ளோஸ் பண்றவங்க இருக்காங்க. சில பேர் பாத்தீங்கன்னா அதை கண்ட்ரோல் பண்றாங்க. அப்புறம் கண்களை மூடிக்கிறோம். இது மாதிரி இந்திரியங்கள் ஒவ்வொன்றுத்தையா கண்ட்ரோல் பண்ணி அப்ப இந்திரியாணி சர்வாணி இந்திரியாணி, கர்மேந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் 5 5 10 கூடவே பாத்தீங்கன்னா பிராண கருமானி சாப்பரு. பிராண கருமம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிராண கருமாக்கள் நிறைய நம்ம பண்ற எல்லா ஆக்ஷனுமே பாத்தீங்கன்னா பிராணனோட சேஷ்டைகள் தான். அப்ப பிராணனை கண்ட்ரோல் பண்றீங்க அப்படின்னா என்ன ஆகும், பிராண கருமானின்றது என்ன அர்த்தம், இன்ஹேல் எக்ஸேல். இந்த சுவாசத்தை பாத்தீங்கன்னா கண்ணை மூடி உட்கார்ந்து இந்த சுவாசத்தை பாத்தீங்கன்னா நல்லா மெதுவா 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 ஒரு ஆர்டருக்கு ஒரு ரிதத்துக்கு கொண்டுட்டு பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அந்த காரியத்தை எல்லாத்தையும் ஆத்ம சம்யம யோகாக்னவ், ஆத்மால சம்யமம் பண்றது, ஆத்மாலேயே போக்கஸ்டா இருக்கிறது. அகம் 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 அகம்னு சதா பாத்தீங்கன்னா அந்த அகத்திலேயே போக்கஸா இருக்கிறதுக்கு பேர் பாத்தீங்கன்னா அதுதான் அக்னி. வெளி விஷயங்கள் பார்க்காம கேட்காம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஆத்மான்ற அந்த சம்யமம் ஆத்மாலேயே நிக்கிறது. தான் 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 அந்த ஸ்புரணத்துல நிக்கிறதுக்கான முயற்சி இருக்கே அதுதான் அக்னி. அந்த அக்னியில பாத்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட அக்னி, ஞான தீபிகை. ஞான தீபிகை அப்படின்னா அந்த புக்கை படிச்சிருப்பாங்க. ரமண பகவான் பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காரோ அந்த ரமண பகவானோட புக்கை படிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும், ரமணர் சொன்ன அந்த ஆத்மானா என்ன அப்படின்னு. கண்ண மூடி உட்கார்ந்துக்கிட்டு பாத்தீங்க அப்படின்னா அந்த ஞானத்தினால பாத்தீங்கன்னா பிரகாசிக்கின்ற ஆத்மாவில் இந்த இந்திரிய கர்மங்களையும் பிராணனுடைய கர்மங்களையும் இன்ஹேல் எக்ஸேலையும் என்ன பண்றாங்கன்னா ஆகுதியா கொடுக்குறாங்க. வெறும் மனே ட்ரை பண்றாங்க. இப்ப போய் பாத்தீங்க அப்படின்னா காலையில இருந்து அபியாசிகள் 3 மணி 4 மணில இருந்து போயிட்டே இருப்பாங்க. நூற்றுக்கணக்கான பேர் நல்ல நல்ல சாதகர்கள்லாம் என்ன பண்றாங்க, கண்ணை மூடி உட்கார்ந்து ஆத்மாவை தியானம் பண்றாங்க. அப்ப ஆத்மாவை தியானம் பண்ணும்போது இந்திரிய கர்மங்களும் பிராண கர்மங்களும் அந்த ஆத்மான்ற அக்னியில நல்லா பிரகாசம் பொருந்திய நாலேஜோட இருக்கிற அந்த ஆத்மால நம்ம என்ன பண்றோம், ஆகுதி கொடுக்கின்றார்கள் அப்படின்னு. இது பாத்தீங்க அப்படின்னா சுவாமி இது நம்ம வேதாந்திகளுக்கு இல்லை. வேதாந்திகளுக்கு என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா சகுண உபாசனை பண்றோம். முதல்ல சகுணத்துல எதையாவது உபாசனை பண்ணி ஒரு தேவத்தையை உபாசனை பண்ணி அது மூலமா பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றோம், சிரவணம் மனனம்
பண்ணிட்டு நிதித்தியாசனத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்மால நான் நிக்கணும்னு ட்ரை பண்ணல. நான் என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, நான் பிரம்மமா இருக்கேன். அதை வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிக்ஸ் பண்ணிக்கிட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்துக்கு போகும்போது நீங்க அகண்டமான பிரம்மத்துல வந்து பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆவீங்க. சிரவணம் மனனம் நிதித்தியாசனத்துல உண்டாகிற ஆத்ம தியானம் வேற. டைரக்டா சிரவணம் மனனம் இல்லாம ஒருத்தர் நேரடியா எந்த டீச்சிங்ஸும் இல்லாம மெடிடேஷன்ல போய் உட்காரும் போது அவர் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் தான் பிராப்தி பண்ணுவார். நான் பிரம்மம்னு அறிய மாட்டார். இதான் பெரிய ப்ராப்ளம். யோகிகள் எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா மற்றவங்க தனக்கு அந்நியமா இருக்காங்கன்னு யோகிகள் பாக்குறாங்க. பெரிய பெரிய யோகிகளா இருப்பாங்க. ஆனா வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் நான் தான் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. 6வது சாப்டர்ல பகவத்கீதையில வந்து பாத்தீங்கன்னா 29, 30, 31, 33 அருமையான ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா, சர்வபூதஸ்தம் ஆத்மானி ஆத்மனிச்ச சர்வபூதானி ஈக்ஷதே யோக யுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷினக அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்ப முக்கியமானது வந்து பாத்தீங்கன்னா 29, 30, 31 நம்ம வேதாந்தத்துல பார்க்கிற விஷன் வேற. வேதாந்தத்துல சிரவணம் மனனம் பண்ணிட்டு என்ன பண்றோம் அப்படின்னா, நான் தான் இது எல்லாம், ஒரே ஒரு ஆள் தான் இருக்கேன், இது எல்லாம் என் மீது கல்பிதம், இது எல்லாம் மொத்தமும் என் மீது கல்பிதம், நான் பிரம்மஸ்வரூபமா இருக்கேன், இது எனக்கு அந்நியமா இங்க உலகத்துல ஒண்ணும் இல்லை, தங்கத்துக்கு அந்நியமா வேற ஒண்ணும் இல்லை, தங்கம் தான் இருக்கு, அதுக்கு மேலதான் ஆபரணங்கள் கல்பிதம். அது மாதிரி திரும்ப திரும்ப சொல்லி நம்ம என்ன பண்றோம், நம்ம வேதாந்தத்துல நிதித்தியாசனத்துக்கு போவோம். இதே யோகிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் இண்டிவிஜுவல், தான் வேற, தான் கண்ண மூடி உட்கார்ந்து தன்னை அடையணும், எனக்கு அந்நியமா என் சுத்தி இருக்கிறவங்க மற்றவங்க எல்லாம் வேற. அப்ப இந்த விதமா வந்து பாத்தீங்கன்னா செப்பரேட் பண்ணி இவங்க அடையிறதா இருக்கும். அதனாலதான் யோகிகள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம், யோகிகளை வந்து பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டோம், அவங்கள வந்து ரொம்ப ஸ்லாக்கியமா சொல்ல மாட்டோம். ஏன்னா அங்க பேதம் இருக்கு. வெறும் யோகிகள்கிட்ட பேதம் இருக்கு. வேதாந்தத்து மூலமா சிரவணம் மனனம் பண்ணிட்டு போற யோகிகள்கிட்ட அபேதம் இருக்கும். நான் தான் எல்லாமா இருக்கேன், சர்வம் பிரம்மமயம் அப்படின்றதுதான் வாஸ்தவம். அதனாலதான் பிரம்மார்ப்பணம் பிரம்ம அவிகி பார்த்தோம்ல, எல்லாம் பிரம்மம் தான். ஆனா யோகிகள்கிட்ட வந்து எல்லாம் பிரம்மம்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. நான் ரமணாசிரமத்துல நிறைய பேரோட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தொடர்புல இருக்கு, நிறைய பேர் பேசுவாங்க. பேசும்போதெல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவங்க யாரும் இந்த வேதாந்தத்தை எடுக்கிறது இல்லை. நான் தான் எல்லாமா இருக்கேன் அப்படின்றதுக்காக தான் மனனம் நிறைய பண்ண வேண்டியிருக்கு. நான் எப்படி இது எல்லாமா இருக்கேன் அப்படின்னா அப்பதான் படிக்க வேண்டியிருக்கு. வெறும் யோகத்துக்கு படிக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் யோகத்துக்கு படிக்க வேணாம், கண்ண மூடி போய் உட்கார்ந்தா போதுமான. இந்திரியங்களை நிகிரகம் பண்ணீங்கன்னாவே மெதுவா 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 உங்களோட இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல வந்து நீங்க பிராப்தி பண்ண முடியும். இதைதான் யோகிகள் வந்து பாத்தீங்கன்னா பண்றாங்க. அவங்க யோகிகள் என்ன பண்றாங்கன்னா, எதுக்கு படிக்கணும் அப்படின்னு கேட்கறாங்க. யோகிகள் கேட்கிற கேள்வியே, சாஸ்திர விசாரம் எதுக்காக பண்ணணும், பகவத்கீதையும் உபனிஷத்தையும் எதுக்கு படிக்கணும், கண்ணமுடி உட்கார்ந்தா போதாதா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. கண்ணமுடி உட்கார்ந்தா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இங்க 27வது ஸ்லோகத்தில் சொன்னது நடக்கும். இந்திரியங்கள் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும், பிராணக்கிரியா சுவாசம் எல்லாம் கண்ட்ரோல் ஆகும். இந்த தான் 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 சொல்லக்கூடிய இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நீங்க எல்லாத்தையும் ஆகுதி கொடுத்துட்டு தான் தானா நிற்பீங்க. ஆனா என்ன ஆகும், இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் தான் பிராப்தி பண்ண முடியும். அவங்கள்ட்ட வந்து பாத்தீங்கன்னா வேக்கப் ஆனதுக்கு பிறகு என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு அந்நியமா இந்த உலகம் இருக்கு, எனக்கு அந்நியமா மற்ற ஜீவராசிகள் இருக்கு அப்படின்னு நினைப்பாங்க. அப்ப இந்த என்லைட்மெண்ட் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மாதிரி ஒரு என்லைட்மெண்ட் நடந்தா இதுக்கு பேர் பார்ஷியல் என்லைட்மெண்ட் அப்படின்னு வந்து யார் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம அரவிந்தர் வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்தர் சுவாமி சொல்ற. பார்ஷியல் என்லைட்மெண்ட் என்னன்னா, இண்டிவிஜுவலை மட்டும் பிராப்தி பண்ணியிருக்கான், இண்டிவிஜுவலை வந்து பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட ஐக்கியம் பண்ணல. பிரம்மத்தோட ஐக்கியம் பண்றதுதான் வந்து பாத்தீங்கன்னா வேதாந்த சிரவணம் மனனம் முக்கியமானது காரியம். நான் தான் எல்லாமா இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம சாஸ்திரத்தை திரும்ப திரும்ப, எப்படி நான், எப்படி இது எல்லாம், இந்த உலகம் நானா, இங்க இருக்க ஜீவர்கள்லாம் நானா, நானா இதெல்லாம், நான் தான் பலவா இருக்கேனா அப்படின்னு நம்மளால அக்செப்ட் பண்ண முடியல. அதுக்காக தான் நிறைய வந்து பாத்தீங்கன்னா பாடம் படிக்க வேண்டியது. அப்ப சிரவணம் மனனத்துக்கு அப்புறம் நடக்கிற ஆத்ம தியானம் பிரம்மத்தை அடையிறதுக்கு காரணமா இருக்கு. சிரவணம் மனனம் இல்லாமல் வெறும் இந்திரிய நிகிரகத்தையும் மனோ நிகிரகத்தையும் பண்ணி
வெறுமனே வந்து பாத்தீங்கன்னா பிராணனை வந்து கண்ட்ரோல் பண்ணினீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல வருவீங்க அப்படின்னு சொல்றது. இது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா யோக பிலாசபி. மேல எழுதிக்கணும் இந்த 27வது ஸ்லோகத்துல. நம்ம ரெண்டாவது யஜ்யமா பார்த்த ஞான யஜ்யம், சிரவணம் மனனம் நிதித்தியாசனம், அது வேதாந்தம். இங்க சொல்றது என்னன்னு கேட்டீங்கன்னா யோக பிலாசபியில நடக்கிறது, இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ் பிராப்தி பண்றது. ஆச்சாரியர் பாஷ்யத்துக்கு வந்து பார்க்கலாம். ஆச்சாரியர் சொல்ற சர்வாணி இந்திரிய கர்மாணி அப்படின்னா என்ன சுவாமி? இந்திரியானாம் கர்மாணி இந்திரிய கர்மாணி. இந்திரியங்களோட செயல்கள் கர்மத்துக்கு. இந்திரியங்கள் என்ன பண்ணுது? கண்ணு பார்க்குது, காது கேட்குது, இது மாதிரி அந்தந்த இந்திரியங்கள் அந்தந்த காரியத்தை பண்ணுது. இந்த எல்லா கர்மத்துக்கும் பேரு இந்திரிய கர்மங்கள்னு பேரு. புலன்களால் செய்யக்கூடிய கர்மங்கள், செயல்கள். அது மட்டும் இல்ல, ததா அது போலவே பிராண கர்மாணி. பிராண கர்மாணின்னா என்ன சுவாமி? பிராணன் என்ன பண்ணும் சுவாமி? அப்படின்னா பிராணோ வாயு. பிராணன்னா என்னது? வாயு. வெளியில இருக்கா? வெளியில இருந்தா வாயு, அதுவே உள்ள இருக்கும்போது பிராணன். அந்த பிராணன் என்ன பண்ணுது? வாயு ஆத்தியாத்மிக. ஆத்தியாத்மிகம் என்ன அர்த்தம்? உள்ள இருக்கிறது, தேகத்துல இருக்கிறதுக்கு பேர் பிராணன். தேகத்துல இருக்கும்போது பிராணன், அது வெளியில இருந்துச்சுன்னா வாயு. ஆதி பௌத்திகத்துல வாயு வெளியில இருக்கும்போது, அதுவே தேகத்துல இருக்கும்போது ஆத்தியாத்மிகத்துல தேகத்துல இருக்கும்போது அதுக்கு பேரு பிராணன். அந்த பிராணனோட தத்து கர்மாணி. அந்த பிராணனுக்குன்னு கர்மா இருக்கு. என்ன கர்மா சுவாமி? அப்படின்னா ஆகுஞ்சன பிரசாரணாதீனி தானி. ஆகுஞ்சனம் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்னன்னா சுருங்குதல். இப்ப நான் கையை வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றேன்? சுருக்கிறேன். இதுக்கு பேர் ஆகுஞ்சனம் பேரு. கண்ணை இமையை வந்து பாத்தீங்கன்னா மூடுறேன், இமையை மூடுறேன், இது சுருக்கிறேன். நான் கையை வந்து பாத்தீங்கன்னா நீட்டுறேன், கையை வந்து பாத்தீங்கன்னா சுருக்கிறேன். அப்ப கையை வந்து சுருக்கிறேன். அதே மாதிரி காலை நீட்டுறேன், காலை வந்து பாத்தீங்கன்னா சுருக்கிறேன். கண்ணை இமைக்கிறேன், இது பண்றேன். அப்போ ஒவ்வொரு காரியத்திலையும் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த பிராணன் சுருங்குதல் ஒரு காரியம் பண்ணுது. ரெண்டாவது வந்து விரிதல், விரிவடைதல். ஆகுஞ்சனம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து சுருங்குதல், மூடுறது, க்ளோஸ் பண்றது. அதுக்கப்புறம் பிரசாரணம்ன்றதுக்கு அர்த்தம் விரிதல். இந்த ரெண்டு கர்மாவும் யார் பண்றா அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளுக்குள்ளார இருக்கிற பிராணன் தான் கிரியாசக்தி. அது எல்லா கர்மத்தையும் பண்ணுது. இந்த கர்மங்களுக்கு பேர் தானிச்ச அபரே. அபரேனா மற்ற யோகிகள். மற்ற யோகிகள் என்ன பண்றாங்க? ஆத்ம சம்யோகாக்னவ், ஆத்ம சம்யம யோகாக்னவ். ஆத்ம சம்யம்னு அர்த்தம் கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு கையை காலை அசைக்காம, கையை நீட்டாம, காலை நீட்டாம, காலை வந்து ஆக்ஷன் பண்ணாம, கண்களை வந்து மூடி துறக்காம, வாயை வந்து பாத்தீங்கன்னா பேசாம, காதை வந்து பாத்தீங்கன்னா விஷய கிரகணத்துக்கு போகாம, எல்லா இந்திரியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆத்மனி சம்யம. ஆத்ம சம்யம யோகம்னா என்ன சுவாமி? ஆத்மாவில வந்து பாத்தீங்கன்னா சம்யமம் பண்றது. தான் 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 தான்லயே கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்றது. அப்ப இந்திரிய விஷயங்களுக்கு பின்னாடி, இந்திரிய கர்மங்களுக்கு பின்னாடி போகாம ஆத்மாலேயே சம்யமம் பண்றது எதுவோ அது, அதுக்கு பேரு ஆத்ம சம்யமம் பேரு. சஏவ யோகாக்னி, அதுதான் யோகாக்னின்னு பேரு. அப்போ அதையே யோகமா அக்னியா வைக்கிறது. சதா காலமும் கண்ண மூடி உட்கார்ந்து வந்து பாத்தீங்கன்னா தான் 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 ஸ்புரணத்திலேயே இருக்கிறதுக்கான முயற்சி, எஃபர்ட். அந்த எஃபர்ட்டுக்கு பேரு தஸ்மின் ஆத்ம சம்யம யோகாக்னவ். அந்த தான் தான் தான்லயே நிக்கிற ஃபோக்கஸ் பண்றதுக்கு பேரு அந்த அக்னின்னு பேரு, ஆத்ம சம்யம யோகா அக்னின்னு பேரு. அதுல ஜுஹ்வதி, அதுல வந்து பாத்தீங்கன்னா ஆகுதி கொடுக்கிறார்கள். என்ன ஆகுதி கொடுக்கிறாங்க? பிரக்ஷிபந்தி. என்னென்ன எல்லாத்தையும் தூக்கி அதுல போடுறாங்க. பார்க்கிற காட்சிகளை தூக்கி அதுல போட்டு கண்ணை முடிக்கிறாங்க. சப்தங்களை கேட்காம சப்தங்களை தூக்கி ஆத்மால போடுறாங்க. இது மாதிரி எல்லா கர்மத்தையும் அந்த தான் தான் தான்லிய போட்டு தான் தானா நிக்கிறது. அந்த தான் தானா நிக்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த யஜ்ஞம். இது எப்படிப்பட்டது? அந்த இது ஞான தீபித்தே. ஞான தீபித்தேன்னு சப்தம் இருக்கே சுவாமி, என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்னேகேன இவ பிரதீபித்தே விவேக விஜானேன உஜ்வல பாவம் ஆபாதித்தே. ஆச்சாரி சொல்றாரு, நல்ல எண்ணெய் இருக்குன்னு வச்சுங்களேன், நல்ல விளக்கெண்ணெய் இருக்கு. நம்ம வந்து என்ன பண்றோம்? விளக்கு தீபம் போடுறோம். அந்த தீபம் வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த ஸ்னேக பாவத்துல அந்த எண்ணெயில இருக்கக்கூடிய அந்த லிக்விட் ஃபார்ம்ல இருக்கிற அந்த பிசுபிசுப்புனால என்ன பண்ணுது? நல்லா எரியுது. அந்த ஸ்னேக பாவத்துல பிசுபிசுப்பு தன்மையினால எப்படி தீபம் நல்லா எரியுதோ, யாரும் எனக்கு ஒரு தீப ஆயில் வாங்கிட்டு வந்தாங்க.
வாங்கிட்டு வந்தோன்னா இந்த முறை என்ன ஆகி போச்சு, ஒரு மாசமா எல்லாமே கொலாப்ஸ் ஆயிடுது. அந்த தீபம் நான் போட்டுக்கிட்டே இருக்கிறேன், 1 மணி நேரத்துலலாம் அணைஞ்சிடும். என் தீபம் போட்டேன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 6 மணி நேரம், காலையில போட்ட இது 11-12 மணி வரைக்கும் எரியும். நான் ஒவ்வொரு நாளும் பார்க்குறேன், என்னடா இது அப்படியே ஆயில் அப்படியே இருக்கு, அணைஞ்சு போகுது. அப்போ இப்போதான் மாற்றினேன், ஆயில் மாற்றினதுக்கு பிறகு நல்ல தீபம் வருது. அப்போ என்ன அர்த்தம், அந்த ஆயிலில் ஏதோ ப்ராப்ளம். அப்போ ப்ராப்ளமாக இருக்கிற ஆயிலில் வந்து பார்த்தீங்கன்னா தீபம் தொடர்ந்து எரியறதில்ல, ஆஃப் ஆயிடுது, 10 நிமிஷத்துலேயே அணைஞ்சு போயிடுது. அப்போ நல்ல எண்ணெயில் போட்ட தீபம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பிரகாசிக்கிற மாதிரி உங்களுக்கு பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், நீங்கள் தியானத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நல்லா இன்ஸ்பயர் பண்ணப்பட்டதா ஒரு சித்தாந்தம் இருக்கணும். இப்போ ரமணாசிரமத்தில் போய் உட்கார்றவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு அட்ராக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரமண பகவான் மேலே இருக்குது. ஒரு புக்கை வச்சு நல்லா படிச்சிருப்பாங்க. அப்போ கண்ணை மூடி உட்கார்ந்து எல்லாரும் ரமணர் சொன்ன மெத்தேட் படி மெடிடேட் பண்ணுறாங்க. அப்போ ரமணர் சொன்ன ஞானம், அந்த ஞானத்தினால வந்து பார்த்தீங்கன்னா பிரகாசிக்கின்ற அந்த கரணத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த அக்னியில், இந்த ஆத்ம சம்யமம்ன்ற அக்னியில் இந்திரிய கர்மங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தியானத்தில் இருக்கிறார்கள். மகா அவதார் பாபாக்கு பக்கம் போனீங்கன்னா, கிரியா யோகத்துக்கு போனீங்கன்னா நிறைய பேர் அவர்னால ஈர்க்கப்பட்டு நிறைய பேர் என்ன பண்றாங்க, உட்காந்து மெடிடேட் பண்றதையே கவனமா வச்சிருக்காங்க. இது மாதிரி உலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் அவங்கவுங்க பிலாசபியை வந்து பாத்தீங்கன்னா நல்லா படிச்சு அது மூலமா நல்லா பிரகாசிக்கின்ற புத்தியோட ஆத்மால சம்யமத்தை செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கணும். அதே மாதிரி உஜ்வல பாவம், விவேக விஞ்ஞானேன என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாதுன்னு அந்த புஸ்தகங்களை படிச்சு என்ன பண்ணணும், தியானத்துக்கு ரமணர் என்ன சொல்லியிருக்காரோ அதை அப்படியே ஃபாலோ பண்றது. அந்த விவேக விஞ்ஞானத்தினால உஜ்வல பாவம் ஆபாதித்தே நல்ல பிரகாசிக்கிறதா அந்த கரணத்தை வச்சுக்கிட்டு பிரவிலாப்பயந்தி இத்தியர்த்தக என்ன பண்றாங்க, விஷயங்களை எல்லாத்தையும் லயம் பண்றாங்க, ஆத்மால லயம் பண்றாங்க. எல்லாத்தையும் தூக்கி ஆத்மால அக்னியில வந்து பாத்தீங்கன்னா வஸ்துக்களை போட்டா வஸ்துக்கள் எல்லாம் சாம்பலா போற மாதிரி இந்த நான்ற ஸ்புரணத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய விஷயங்களை எல்லாத்தையும் ஆகுதி கொடுத்துட்டு லயம் பண்றாங்க. லயம் பண்ணிட்டு தான் தானா நிக்கிற அப்படின்னு அர்த்தம் எடுக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்ல நிக்கிற யஜ்ஞம். அதனால இதையும் நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டெப்ஸா தான் வச்சுக்கிற முடிய, இது அல்டிமேட் இல்லை. இதுக்கப்புறம் அடுத்த ஸ்லோகம் வந்து ஆச்சாரியார் 28வது ஸ்லோகம் ஆரம்பிக்கிறார். இதுல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 1 2 3 4 5 யஜ்ஞங்கள் இந்த ஸ்லோகத்துல, ஒரே ஸ்லோகத்துல 5 யஜ்ஞங்களை சொல்றார். ஏன் சுவாமி மொத்தமா ஏன் இதுல சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தனித்தனியா சொன்னதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் முக்கியத்துவம். இதுல வந்து பாத்தீங்கன்னா காமன் பப்ளிக் நிறைய பேர் பண்றது இந்த 28வது ஸ்லோகத்துல சொன்னது. என்னென்ன பண்றோம், திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ, திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ, யோக யஜ்ஞாஸ்ததா பரே, யோக யஜ்ஞாஸ்ததா பரே, ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச, ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச, யதயः சம்சிதவ்ரதாः, யதயः சம்ஸ்ரிதவ்ரதாः, திரவ்ய யஜ்ஞாஸ்தபோ யஜ்ஞாஹ, யோக யஜ்ஞாஸ்ததா பரே, ஸ்வாத்யாய ஞான யஜ்ஞாஸ்ச, யதயः சம்சிதவ்ரதாः. இந்த எல்லா யஜ்ஞங்களையும் எங்கேயும் ஆச்சாரியார் என்ன பண்ணல, கிருஷ்ண பரமாத்மாவா இருக்கட்டும் இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சங்கரரா இருக்கட்டும், இது பண்ண வேணாம், இது வந்து நமக்கு மோட்சத்துக்கு ஹெல்ப் பண்ணாதுன்னு எந்த ஒரு சப்தமும் இல்லவே இல்லை. இது எல்லாத்தையும் முடிஞ்ச அளவு நம்ம என்ன பண்ணணும், அடாப்ட் பண்ணணும். போன இது அப்போ விரோதமே சுவாமி, தான் தான்ல நிக்கிறது விரோதமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, தான் தான்ல நின்னதுக்கு பிறகுதான் வேதாந்தம் ஸ்டார்ட் ஆகுது. வேதாந்தம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா தான் தான்ல நின்னதுக்கு பிறகுதான் உத்தம அதிகாரின்னு பேரு. நீ தான் அதுவா இருக்க அப்படின்னு, நீ பிரம்மமா இருக்கன்னு சொல்றதுக்கு தான் வேதாந்தம் வருது. அப்ப யாராவது வந்து பாத்தீங்கன்னா ரமணாசிரமத்துல யாராவது கண்ண மூடி உட்கார்ந்த இவங்கெல்லாம் வேஸ்ட்டுப்பா அப்படின்னு எங்கேயாவது கண்ண மூடி உட்கார்ந்து தியானம் பண்றவங்களெல்லாம் நீங்க என்ன பண்ணாதீங்க, கிரிட்டிசைஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்டெப்ஸ். அப்ப தான் தானா நின்னதுக்கு பிறகு ஒருத்தன் எஸ்டாப்ளிஷ் ஆகிறான்னு வச்சுங்க, தான்ல அவனுக்கு ஒரு நல்ல குருநாதர் கிடைச்சாரு அப்படின்னா, நீ நான் நினைக்கிறியே இந்த நான் தான் எல்லா தேகங்கள்லையும் இருக்கிற நான், ஒரே நான் தான்
அந்த நானுக்கு மேலதான் இந்த ஜெகத்து கல்பிதம் அப்படின்னு ஒரு வேதாந்தத்தை சொன்னார்னா டக்குன்னு அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஆத்மால இருந்து டோட்டல் கான்சியஸ்னஸ்க்கு அவனுக்கு மாற முடியும். அதனால போன யஜ்ஞமும் கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமானது. யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, வேதாந்திகள் என்ன பண்ணிட்டோம், ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் கிரிட்டிசைஸ் பண்றதே வேலையா வச்சிருக்காங்க. இது தேவையில்லை, இது தேவையில்லை, இது தேவையில்லை. கடைசி ஸ்டெப் மட்டும் தனியா ஏற முடியுமா? யோசிச்சு பண்ண முடியாது. உங்களுக்கு சோப்பானம்னு பேரு. ஸ்டெப்ஸ் எல்லாமே ஸ்டெப்ஸ். அப்ப அதனால இங்க ஆச்சாரியர் சொல்றார் என்னன்னா, இந்த இடத்துல 28 வந்து சொல்றார், திரவிய யஜ்ஞாஹா, முதல் யஜ்ஞம், 6வது யஜ்ஞம் இது. 6வது யஜ்ஞம் வந்து பாத்தீங்கன்னா திரவிய யஜ்ஞம்னு பேரு. திரவிய யஜ்ஞம்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய திரவியங்களை வச்சுக்கிட்டு மாலை ஒரு ஈஸ்வர ஆராதனைக்கு நான் என்ன பண்றேன், நிறைய மாலைகள் மூலமா நிறைய திரவியங்களை கலெக்ஷன் பண்ணி, நிறைய திரவியங்களை அன்னதானம் பண்றதுல இருந்து, ஸ்கூல் கட்டுறதுல இருந்து, நிறைய சேரிட்டி ஒர்க் எல்லாம் பண்றோம்ல, இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திரவிய யஜ்ஞம்னு பேர். நிறைய பேருக்கு மருந்து கொடுக்குறோம், நிறைய பேருக்கு வஸ்திரங்கள் கொடுக்குறோம், நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபுட்டு கொடுக்குறோம். இதெல்லாம் திரவியம். இந்த திரவியத்தை வச்சு பண்ணக்கூடிய யஜ்ஞங்கள், நிஷ்காமியமா பண்ணக்கூடிய கர்மங்கள் எல்லாத்துக்கும் பேரு திரவிய யஜ்ஞங்கள்னு பேர். ஒண்ணு 6வது யஜ்ஞம். 7வது யஜ்ஞம் என்னன்னு கேட்டீங்கன்னா தபோ யஜ்ஞாஹா. நார்த் இந்தியால நர்மதால பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு, நர்மதால ஏகப்பட்ட தபஸ்விகள், இமாலயாஸ்ல போனீங்கன்னா ஏகப்பட்ட தபஸ்விகள். தபோ யஜ்ஞாஹா, தபஸையே வந்து பாத்தீங்கன்னா யஜ்ஞமா ஈஸ்வர ஆராதனையா பண்ணக்கூடிய நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்துல நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு டைம்ல நமக்கு ஒவ்வொன்றுத்துல போக்கஸ்டா இருக்கு, இதுதான் பண்ண வேண்டியது அப்படின்னு பகவான் நமக்கு புத்தியில வந்து ஒண்ணு கொடுத்து வச்சிருப்பார். விடாப்பிடியா அதை பிடிச்சுக்கிட்டு நம்ம தொங்கிட்டு இருப்போம். அப்ப நல்ல குருநாதர் வந்தார் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, இது போதும் அடுத்ததுக்கு போ, இது போதும் அடுத்ததுக்கு போ அப்படின்னு அடுத்தடுத்து லிஃப்ட் பண்ணுவாங்க நம்மள. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த யஜ்ஞங்கள் எல்லாத்துலயும் நிறைய பேர் தங்கிட்டாங்க. அதுலயும் ஜீவனம் ஃபுல்லா தபஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறது, என்ன கோல் அப்படின்னு தெரியாம இருக்கிறது. அதே மாதிரி ரமணாசிரமத்துல உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாம் நிறைய பேர் நல்ல சாதகம் இருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் சாஸ்திரம் கொடுத்தா அவங்களுக்கு பிரம்ம சிந்தனை வந்துடும். ஆனா பிரம்மத்தை பத்தி சிந்தனை பண்ணாம வெறும் இண்டிவிஜுவல் கான்சியஸ்னஸ்லயே நின்னுறது. சில பேர் ஹோமங்கள்லயே நின்னுறது, சில பேர் பூஜைகள்லயே நின்னுறது. அவங்க இதை எல்லாத்தையும் ஸ்டெப்ஸ்ன்னு நினைக்காம என்ன பண்றாங்க, இதான் அல்டிமேட் அப்படின்னு அந்தந்த இடத்துல நின்னா அது தப்பு. நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொன்றத்தோட லிமிட்டேஷன் என்னன்னு தெரிஞ்சு எவ்வளவு நாள் பண்ணணும், எது வரைக்கும் பண்ணணும், அதோட கோல் அடைஞ்சா என்ன சிம்டம்ஸ் வரும், அதுக்கப்புறம் அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு போகணும் அப்படின்னு யாரும் சொல்லி தர்றது. அதான் முக்கியம். அப்ப திரவிய யஜ்ஞங்கள் ரொம்ப முக்கியமானது. தபோ யஜ்ஞம், தபஸ்னா என்ன சுவாமி அப்படின்னா கிருச்சிர சாந்திராயனாதி விரதங்கள் அப்படின்னு மனுஸ்மிருதியில வந்து பாத்தீங்க அப்படின்னா 11வது அத்தியாயத்துல ரொம்ப எலாபரேட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த தபஸை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நிறைய தபஸ். இந்த தபஸ் எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தபஸ் மாதிரி பவனம் பண்ணக்கூடியது, சுத்திப்படுத்தக்கூடியது வேற உலகத்துல இல்லை. தபஸை வச்சுக்கிட்டு எதை வேணாலும் சாதிக்கலாம் அப்படின்னு மனுஸ்மிருதியில சொல்லப்பட்டிருக்கு. இந்த உலகத்திலேயே பெரிய யஜ்யம் எதுனா தபஸ். பெரிய மகான்கள் எல்லாம், ரிஷிமார்கள் எல்லாம் தபஸ்னால நிறைய ஜெயிச்சிருக்காங்க. அதனால தபோ யஜ்யம் அப்படின்னு பேர். இந்திரியங்களை வாட்டுதல், ஃப்ரை பண்றது அப்படின்னு அர்த்தம். உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி யோக யஜ்ஞாஹா. அடுத்தது யோக யஜ்ஞம்னா என்ன சுவாமி அப்படின்னா அஷ்டாங்க யோகம், யமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணம், தியானம், சமாதி அப்படின்னு சொல்லக்கூடிய அஷ்டாங்க யோகத்தை வந்து பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா என்ன பிரச்சனை, இதேதான் ப்ராப்ளம். எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்ட்ரக் ஆகி நின்றுவாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லியிருக்கேன்ல, ருத்ர கவுடான்னு பேரு. நான் கொஞ்ச நாள் அவர்கிட்ட கொஞ்சம் யோகம் படித்தேன். அவர் வந்து பாத்தீங்கன்னா சிவானந்த் சுவாமியோட சிஷ்யர், அந்த பரம்பரையில வந்தவர். நல்ல ஒரு ஒர்க் ஷாப் வச்சிருக்காரு. ரிஷிகேஷ்க்கு போனீங்க அப்படின்னா ருத்ர கவுடாவோட இன்ஸ்டியூட் எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. நல்ல ஒரு அருமையானது. போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாலே டான்சர் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து டான்ஸ் பண்ணுவாங்களோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு யோகாவை வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த அளவு நளினமா பண்றதுக்கு ஆளே இல்லை. காலையில அவரோட ரொட்டீன் ஆரம்பிக்கும் 4 மணிக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா 11 மணி வரைக்கும், நடுவில் ஒரு சின்ன பிரேக் எடுப்பார். 11 மணிக்கு வரைக்கும் கண்டினியூஸா யோகம் தான், வெறும் யோக ஆசனம் மட்டும். அதே இப்போ திரும்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 மணிக்கு ஈவினிங்ல ஆரம்பிச்சாருன்னா நைட்டு 10 மணி வரைக்கும் யோகம் தான்.
எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளா ரொம்ப வருஷங்களா பண்ணிக்கிட்டே இருக்காரு. என்னோட சூப்பர் சீனியர், இப்பவும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஆசனத்திலேயே தங்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குல்ல, அஷ்டாங்க யோகத்துல என்ன இருக்கு, யமம் நியமம் ஆசனம், அதுக்கப்புறம் பிராணாயாமம் போகணும், பிராணாயாமத்துக்கு அப்புறம் பிரத்யாகாரம் போகணும், அதுக்கப்புறம் தாரண தியான சமாதி போகணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் போகாம சில பேர் ஆசனத்துல நின்றுவாங்க, சில பேர் பிராணாயாமத்தில் நின்றுவாங்க. அப்போ இது எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆசனம் பிராணாயாமம் எது பண்ணாலும் அது வந்து யோகா யஜ்யம் அப்படின்னு பேர். யோகத்தையே யஜ்யமா, நிறைய புண்ணியம் கிடைக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா நல்ல குருநாதர் தலையிலேயே கூட்டி போதும் அடுத்த ஸ்டெப் போட்டு சொல்லியிருக்கணும், ஆனா சொல்லாம விட்டுருவாங்க. இது மாதிரி இந்த உலகத்துல நிறைய பேர் நல்ல நல்ல சாதகர்கள்லாம் இருக்காங்க. அவங்க அடுத்த ஸ்டெப்பு போகாம, எனக்கு ஒரு நல்ல நந்தகுமார் அப்படின்னு ஒரு நல்ல யோகி தெரியும், BKS ஐயங்கார் யோகத்துல இருக்கிறவர், நிறைய சென்டர் வச்சிருக்காரு. நிறைய வந்து பார்த்தீங்க அப்படின்னா மலேசியா, சிங்கப்பூர், அது இதுன்னு நிறைய இடத்துல ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 30-40 சென்டர் வச்சிருக்காரு. அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த சாஸ்திரம் பக்கம் ஒதுங்கவே இல்லை. அவர் கொஞ்சம் ரெபல் மாதிரி வந்து நல்ல சாதக். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஆசனம் பிராணாயாமத்திலேயே ஜீவனம் போச்சு. அதை மேல வந்து பாத்தீங்கன்னா பிரத்யாகாரத்துக்கு வரணும், தாரண தியான சமாதிக்கு போகணும் அப்படின்னு நினைக்காம, ஏன் அப்படின்னா கமர்ஷியலைஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்க எதை பண்ணணும்னா கண்ண மூடி உட்காரதெல்லாம் கமர்ஷியலா எதுவும் கொண்டு போக முடியாது. ஆசன பிராணாயாமம் தான் வந்து பாத்தீங்கன்னா வருமானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா மார்க்கெட்டிங் பண்ண முடியும். அதுலயே நின்னுறாங்க. ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஏதாவது திறந்து எல்லா இன்ஸ்டிடியூஷனும் ஆசன பிராணாயாமத்திலே காலி. பிரத்யாகாரத்துக்கு போனீங்கன்னா ஷட் டவுன் பண்ணணும். ஷட் டவுன் பண்ணினீங்கன்னா நீங்க ரன் பண்ண முடியாது. அப்போ அது மாதிரி ஆயிடும். அப்போ வாஸ்தவத்துல யோகம்ன்றது என்ன அப்படின்னா அஷ்டாங்க யோகத்தை முறையா கிரமமா பண்றது தான் நீங்க யோகம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ யோக யஜ்ஞாஹா, முறையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா சமாதி வரைக்கும் போகக்கூடிய யோகம், அதுதான் யோக யஜ்ஞம் அப்படின்னு பேர். ததா அபரே, அது போலவே சிலர் இந்த யோக யஜ்ஞத்தை செய்கிறார்கள். 8வது வந்து யோக யஜ்ஞம். திரவிய யஜ்ஞம் 6, தபோ யஜ்ஞம் 7, அதுக்கப்புறம் யோக யஜ்ஞம் 8. அதுக்கப்புறம் சில பேர் இருக்காங்க வரப்போகுது உபாய பிரத்தியம் தான் அந்த இதுல வருதுல நமக்கு. ஆனா அதுல வந்து பாத்தீங்கன்னா வேற, இங்க வந்து பாத்தீங்கன்னா அது சமாதி வரைக்கும், ஸ்மிருதி வீரிய சமாதி பிரஜா பூர்வக இதரேஷம் இருக்குல்ல, அதேதான். இதுல எல்லாத்தையும் கொண்டு வரலாம். உங்களுக்கு எல்லாமே வந்து உபாயம் தான். இது எல்லாம் உபாய பிரத்தியம் தான். நிஷ்காமியமா பண்ணீங்கன்னா, காமியமா பண்ணீங்கன்னா இது எதுவுமே உபாயம் இல்லாம ஸ்டெப்ஸ் இல்லாம போயிடும். வெறும் சம்சாரத்தை கொடுக்கறதாயிடும், பவ பிரத்தியம் ஆயிடும். இது எல்லாத்தையும் நம்ம பண்ற, இது எல்லாத்தையும் பண்ணலாம். இது எல்லாத்தையும் நிஷ்காமம்னு எதையாவது ஒண்ணு எடுத்துக்கிட்டு நல்லா பிடிச்சுக்கிட்டு பண்ணணும். இது ஆச்சாரிய சொல்றாரு. அடுத்தது யஜ்ஞம் எது அப்படின்னா 9வது யஜ்ஞம் சுவாத்தியாய யஜ்ஞம்னு பேர். சுவாத்தியாய பிரவச்சனாபியாம் ந பிரமதிதவ்யம். முக்கியமானது வந்து பாத்தீங்க அப்படின்னா தைத்திரியத்துல சொல்லப்பட்டிருக்கு. சுவாத்தியாயத்தையும், சுவாத்தியாயம்னு என்ன அர்த்தம், தான் படிக்கிறது. வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா தான் படிக்கிறது, தான் படிச்சதை வந்து மற்றவங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த ரெண்டுத்துக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சுவாத்தியாயம் பிரவச்சனம்னு பேர். இந்த ரெண்டுத்துக்கும் பேர் என்ன பேர் அப்படின்னா சுவாத்தியாய யஜ்ஞம் அப்படின்னு பேர். இப்ப நீங்க படிக்கிறீங்க, நான் படிச்சு கொடுக்குறேன். அப்ப கீதையை நான் குருநாதர்ல இருந்து படிச்சேன், இப்போ உங்களுக்கு படிச்சு கொடுக்குறேன். இப்ப நீங்க படிக்கிறீங்க, நீங்க அடுத்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யாராவது வந்தாங்கன்னா சொல்லி கொடுப்பீங்க. அப்போ இதுக்கு என்ன பேரு சுவாமி அப்படின்னா படிக்கிறதும் படிச்சு கொடுக்கறதுக்கும் பேரு சுவாத்தியாயம்னு பேரு. வேதத்துல இருக்கக்கூடிய மந்திரங்களை எல்லாத்தையும் படிக்கிறது. நிறைய வேத பாடசாலைகள் இருக்கு. நிறைய பாடசாலையில வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வாத்தியாரா இருந்துகிட்டு, வேத பாடசாலையில வாத்தியாரா இருந்துகிட்டு வேதத்தை வந்து பாத்தீங்கன்னா படிச்சு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வேத பாராயணம் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாத்தியாய யஜ்ஞம் அப்படின்னு பேர். சுவாத்தியாய யஜ்ஞம். ஆனா அங்கேயும் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டீங்கன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் போக மாட்டேன். பிரச்சனை அதுதான், அங்கங்க ஸ்ட்ரக் ஆகி நின்னுறாங்க. அதுக்கு அடுத்தது என்ன இருக்குன்னா ஞான யஜ்ஞாஸ்ச. ஞான யஜ்ஞம்னே ஒரு யஜ்ஞம். ஞான யஜ்ஞம்னா என்னது, படிக்கிற சப்தங்கள் இருக்கே, வேதத்துல மந்திரம் இருக்குல்ல, பிரம்மவிதா ஆப்னோதி பரம் சத்யம் ஞானம் அனந்தம் பிரம்ம யோ வேத நிகிதம் குஹாயாம் பரமே வ்யோமன் பிரதிஷ்டிதாம் மந்திரம் இருக்குன்னு வச்சுங்க. இதை டெய்லி வந்து பாத்தீங்கன்னா வேத பாடசாலையில இருக்கிறவங்க டெய்லி பாராயணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் பேர் தான் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சன்னியாசிட்ட இருந்து இதுக்கான அர்த்தத்தை படிக்கிறவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க.
அர்த்த கிரகணமா எது இருக்கோ அதுக்கு பேரு ஞான யஜ்யம் அப்படின்னு பேரு. வெறும் சப்தமா படிக்கிற வேதத்தை படிச்சீங்கன்னா சுவாத்தியாயம். அதே வந்து பாத்தீங்கன்னா அர்த்த கிரகணம் பண்ணினீங்கன்னா அர்த்தம் என்னன்னு இப்ப நம்ம பண்றோம்ல, நிறைய வந்து பாத்தீங்கன்னா பாராயணம் பண்றவங்க, பகவத்கீதை பாராயணம் பண்றவங்க உலகத்துல நிறைய பேர் இருக்காங்க. நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்னியாகுமரி பக்கம் போயிட்டீங்க அப்படின்னு நம்ம சுவாமிலாம் இருக்காரு, நம்ம வேதனிஸ்தானன் சுவாமிலாம் நிறைய கண்டக்ட் பண்றாரு. நிறைய ஸ்கூல்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாம் பகவத்கீதை பாராயணம்லாம் சொல்லித்தராங்க. கன்னியாகுமரி மாவட்டத்துல நாகர்கோயில் எல்லாம் ரொம்ப பிரசித்தமா இருக்கு. நிறைய ஸ்கூல்ஸ் சின்மயா மிஷன்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் அது இதெல்லாம் நிறைய பண்றாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு எல்லாம் பகவத்கீதை சொல்லி கொடுக்குறாங்க. அப்போ பகவத்கீதை பாராயணம் பண்றவங்க நிறைய பேர் உலகத்துல இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம உட்கார்ந்து என்ன பண்றோம் பாருங்க, ஒரு 3 ஸ்லோகம் 2 ஸ்லோகத்துக்கு வந்து இவ்வளவு டைம் கொடுக்குறோம். நம்ம உட்கார்ந்து அர்த்த விசாரம் பண்றோம் பாத்தீங்களா, இந்த அர்த்த விசாரத்துக்கு என்ன பேர் அப்படின்னா ஞான யஜ்ஞம்னு பேர். வேதத்தை மட்டும் பாராயணம் பண்ணினீங்கன்னா, படிச்சு கொடுத்தீங்கன்னா, படிச்சு கொடுத்தீங்கன்னா சுவாத்தியாய யஜ்ஞம். சுவாத்தியாயோ அத்தியேதவ்யகன்னு ஒரு விதி வாக்கியம் இருக்கு. கண்டிப்பா சுவாத்தியாயத்தை பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும், படிக்கணும், படிச்சு கொடுக்கணும். அது விதி, அதை வந்து சாய்ஸ்லாம் இல்லை. ஆனா அடுத்ததுக்கு போகணும். என்ன பண்ணணும்? அர்த்த கிரகணத்துக்கு போகணும். மகாபெரியவர் வந்து பாத்தீங்கன்னா தலையா அடிச்சுக்கிட்டார் ஒரு காலத்துல. என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதம் படிச்சவங்க யாரும் வந்து பாத்தீங்கன்னா பாஷ்யம் படிக்கிறதுக்கு போறதே இல்லை அப்படின்னு. பாஷ்யம் படிக்கணும் அப்படின்னா அர்த்தத்தை வந்து சிந்தனை பண்றதுக்கு, வேதம் படிக்கிறதோட ஜீவனத்தை முடிச்சுக்கிறாங்க. வேதம் படிச்சுட்டு வந்து பாத்தீங்கன்னா அதை அப்ளை பண்றாங்க, ஜீவனத்துல அது மாதிரி போயிட்டே முடிஞ்சிருக்கு. அர்த்த கிரகணம் தெரிஞ்சவங்க ரொம்ப கம்மி. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா வேதத்தை வந்து பிரயோகம் பண்றவங்க ரொம்ப கம்மியா இருக்காங்க, வேதத்தோட அர்த்தம் தெரிஞ்சவங்க கம்மியா இருக்காங்க. ஆனா வேதம் படிச்சவங்க நிறைய இருக்காங்க. அப்ப வேதம் படிக்கிறது சுவாத்தியாயம், அது மட்டும் பத்தாது. அதுக்கப்புறம் ஞான யஜ்யம் சொல்லக்கூடிய பிரயோகத்தையும் கூட வந்து பாத்தீங்கன்னா அர்த்தத்தையும் சிந்தனை பண்றதுதான் ஞான யஜ்யம் அப்படின்னு. இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி பண்றது அப்படின்னா யதயாக அப்படின்னா முயற்சி உடையவர்களால். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா சம்பாதிக்கிறது இல்லைங்க. எது திரவிய யஜ்யமா இருக்கட்டும், தப்போ யஜ்யமா இருக்கட்டும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா யோக யஜ்யமா இருக்கட்டும், கூட வந்து சுவாத்தியாய யஜ்யம், ஞான யஜ்யம் அப்படின்னு 5 யஜ்யங்களும் முயற்சியோடு, யதயாக அப்படின்னா என்ன அர்த்தம்? முயற்சி உடையவர்களால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்துகிட்டு சம்சித விரதாகா. சம்சித விரதாகனா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அனுஷ்டானம் பண்றவர்கள் மூலமா அந்த கரணத்தை வந்து பாத்தீங்கன்னா சுத்தீகரணமா பண்ணக்கூடிய விரதங்களா இது இருக்கின்றன. அப்ப இது எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த கரணத்தை ரொம்ப ஷார்ப்பாக்கும், பியூரிஃபை பண்ணக்கூடியவைகள், இருக்கிற தோஷங்களை எல்லாத்தையும் நாசம் பண்ணக்கூடியவைகள் சொல்லியாச்சு. பாஷ்யத்துக்கு வந்து ஆச்சாரிய நல்லா சொல்ற. திரவிய யஜ்ஞானம் என்ன அர்த்தம்? தீர்த்தேஷு. தீர்த்தேஷு அப்படின்னா நீங்க கங்கா, யமுனா, சரஸ்வதி இது மாதிரி தீர்த்தங்களுக்கு போனீங்கன்னா தெரியும். என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லா கிராம மக்களும் வந்து பாத்தீங்கன்னா இங்கதான் நமக்கு கம்மிங்க. நதி கரையை வந்து ரொம்ப கம்மியாயி போச்சு நமக்கு சவுத் இந்தியால. தீர்த்தம் இருக்கு அப்படின்னாவே நித்தியம் போய் தீர்த்தத்துல ஸ்நானம் பண்றது, கையில கொண்டு போவாங்க. ஏதாவது நான் நர்மதா எல்லாம் பார்த்திருக்கேன், ₹1 காயினா வச்சிருப்பாங்க. அதாவது தீர்த்தத்துல ஸ்நானம் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா நாங்க எங்கேயாவது உட்காந்து அனுஷ்டானம் பண்ணிட்டு இருப்போம், அவங்களுக்கு வந்து தானம் பண்ணிட்டு போறது நித்தியம். நீங்க நார்த் இந்தியாவில பாத்தீங்கன்னா ரிஷிகேஷ், ஹரித்வார் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்நானம் பண்ணுவாங்க. ஸ்நானம் பண்ணிட்டு சில பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி கொண்டு வருவாங்க. நல்ல திதிகளா பார்ப்பாங்க. நல்லா வந்து பாத்தீங்கன்னா அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, சஷ்டி இது மாதிரி திதிகளா பார்த்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஸ்நானம் பண்ணிட்டு தானத்தையும் பண்ணிட்டு போவாங்க. இப்ப இங்கேயே பாத்தீங்க அப்படின்னா இந்த அகத்திக்கீரை தியானம் நிறைய பேருக்கு கொடுக்கறது இருக்கு, வஸ்திர தானம் இருக்கு, ஒவ்வொரு நாள் பார்த்து பண்றதெல்லாம் இருக்கு. அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு தீர்த்தேஷு. முக்கியமா வாசம் பண்ணணும் அப்படின்னா நான் எல்லாத்துலயும் சொல்றது, சாதகரா இருக்கீங்க அப்படின்னா ஒண்ணு வந்து தீர்த்தத்துல வாசம் பண்ணுங்க, இல்லைன்னா க்ஷேத்திரத்துல வாசம் பண்ணுங்க. ஏன் சாமி திருவண்ணாமலையில இருக்கீங்க அப்படின்னா க்ஷேத்திரம், இந்த க்ஷேத்திரத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கு, அதே மாதிரி தீர்த்தஸ்தானத்துக்குன்னு ஒரு மகிமை இருக்கு. அப்ப இந்த ரெண்டுத்துல இருக்கணும், இந்த தீர்த்தத்திலையும் க்ஷேத்திரத்திலையும் திரவிய விநியோகம். திரவிய விநியோகம்னா என்னது? நம்மள்ட்ட இருக்கிற திரவியத்துல யதாசக்தி, அவங்க உங்களுக்குன்னு சக்தி சாமர்த்தியம் இருக்கும். ₹1 கூட இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல அமாவாசை அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு, நல்ல திதிகள் என்னெல்லாம் வருதோ அன்னைக்கெல்லாம் தான்ட்ட இருக்கிற திரவியத்தை வந்து பாத்தீங்கன்னா, தான்ட்ட இருக்கிற தனத்தை வந்து பாத்தீங்கன்னா ஏதோ வஸ்துக்களா வாங்கி என்ன பண்றது, மற்ற ஜீவராசிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா தானம் கொடுக்கறது, விநியோகம் பண்றது.
யஜ்ய புத்தியா குருவந்தி ஏ தே திரவிய யஜ்ஞா. யஜ்ய புத்தியா பண்றது. நேற்று கூட நாங்க இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கைத்தடி நாங்க விதவிதமா கண்டுபிடிப்போம். யாருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா கைத்தடியோ. நேற்று பாத்தீங்கன்னா ஒரு 10 ஆர்டர் பண்ணிருந்தோம். இன்னைக்கு ஒரு 20 ஆர்டர் பண்ண போறோம். அந்த பெரம்புலயே கைத்தடி வச்சிருப்பாங்க. நிறைய வயசானவங்க ஊர்ல இருக்காங்க. எல்லாம் சரியான குச்சி இல்லாம இருக்காங்க. அவங்களுக்கு அந்த குச்சியை வாங்கி தரது, தண்டத்தை வாங்கி கொடுக்கறது, நல்லா பிடிச்சிக்கிட்டு நடக்கணும் அப்படின்னு. நேற்று கிரிவலம் போகும்போதே என்ன பண்றது, ஒரு 4 கையில மிச்சம் இருந்துச்சு, அதை கொண்டு போயிட்டு 4 பேர் கொடுத்துட்டு வந்தாச்சு. இது ஒரு யஜ்ஞம். அப்ப எதெல்லாம் மருந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, உணவு யாருக்கெல்லாம் பசிக்குதோ அவங்களுக்கு உணவு கொடுத்துக்கிட்டே இருக்கிறது, வஸ்திரம் யாருக்கெல்லாம் வஸ்திரம் தேவையோ கொடுக்கறது, பெட்ஷீட் ஏதாவது பிளாங்கெட் ஏதாவது தேவைப்படும் பிளாங்கெட் கொடுக்கறது, கொடை மழை காலத்துல கொடை தேவைப்படும் கொடை கொடுக்கறது, நிறைய இடத்துக்கு என்னெல்லாம் தேவை இருக்கோ அதெல்லாம் பார்த்து பார்த்து பண்றது இருக்குல்ல. தான்கிட்ட இருக்கிற திரவியத்தை யஜ்ஞபாவத்தோட ஈஸ்வரார்ப்பண புத்தியோட நம்ம பண்றோமே, இதுக்கு பேரு திரவிய யஜ்ஞம் அப்படின்னு பேரு. அதான் சொல்றாரு, யஜ்ஞ புத்தியா குருவந்தி. யஜ்ஞம்னா என்ன அர்த்தம்? ஆசை இல்லாமல் பண்ணப்பட்டா அது யஜ்ஞம், ஈஸ்வரார்ப்பணமா பண்ணப்பட்டா அது யஜ்ஞம். அந்த யஜ்ஞத்தை பண்றது ஏ தே திரவிய யஜ்ஞாகா. எவைகள் அது மாதிரி செய்யப்படுதோ அவர்களுக்கு பேர் பாத்தீங்கன்னா திரவிய யஜ்ஞாகான்னு பேர், அவர்களுக்கு பேர். அதுக்கப்புறம் தபோ யஜ்ஞாகா, நிறைய பேர் தபஸையே யஜ்ஞமா வச்சிருக்கவங்க இருக்காங்க. ஆச்சாரியர் பாத்தீங்கன்னா தபஸ்வினக, தபஸ்வினக, எவர்கள் தபஸ்விகளா இருக்காங்களோ. நான் தனியாவே உங்களுக்கு தபஸை பத்தி தனியா சொல்லணும். நிறைய தபஸ் இருக்கு. நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணி பார்த்தாதான் தெரியும் அந்த தபஸ்ல இருக்க வீரியம் என்னன்னு தெரியும். நம்ம எல்லாரும் வேதாந்திகள் எல்லாம் சுத்திகரணத்துக்கு பாத்தீங்கன்னா தபஸ் கண்டிப்பா பண்ணணும். மினிமம் பாத்தீங்கன்னா ஏகாதசி விரதமாவது மினிமம் இருக்கணும். ஏகாதசி விரதம் இல்லைனாலும் ஒரு வேளையாவது சாப்பிடாம இருக்கும். ஏதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா தபஸ் பண்ணணும். தபஸ் தான் பாத்தீங்கன்னா சுத்திகரணம் பண்றதுல ரொம்ப முக்கியமானது. தபஸ்வினக, அவங்களுக்கு பேர் தான் தே தபயோ யஜ்ஞாகான்னு பேர். எவர்கள் எல்லாம் தபஸ்விகளா இருக்காங்களோ அவர்கள் தப யஜ்ஞாகான்னு அவர்களுக்கு பெயர் வந்துடும். அப்புறம் யோக யஜ்ஞாகா. யோக யஜ்ஞாகான்னு என்ன அர்த்தம்? பிராணாயாம பிரத்யாகார ஆதி லட்சணோ யோகோ. பிராணாயாமம் பிரத்யாகாரம் எங்க வருது? அஷ்டாங்க யோகத்துல வருது. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணம் தியான சமாதி. இந்த 8த்துக்கு பேர் 8 அங்கங்களை உடையது அஷ்டாங்க யோகம். அதை பாத்தீங்கன்னா யாரு பண்றாங்களோ அந்த யோகத்துக்கு பேர் யோகமே யஜ்யமா. ஈஸ்வரனை பிராப்தி பண்ணணும்னு யார் பண்றாங்களோ, நிறைய பேர் இப்ப இன்ஸ்டிடியூஷன் சொல்லி கொடுக்கறதுன்னு வந்துட்டாங்க. என்கிட்ட நான் ரிஷிகேஷ்ல பாடம் படிச்சோன்னு யோகம் படிச்சதுக்கு அப்புறமே எனக்கு ஆஃபர் வந்துச்சு. நான் ஒரு இடத்துல ஸ்டே பண்ணியிருக்கேன். அந்த சன்னியாசி பாத்தீங்கன்னா, சாமி ஒரு 4-5 ஃபாரினர்ஸ் வராங்க, சொல்லிக் கொடுங்க. நான் சொல்லித்தரேன். டெய்லி என்னோட ப்ராக்டிஸ் இருக்கு. காலையில சாயந்தரம் 1.5 மணி நேரம் ஈவினிங் காலையில நான் பண்ணுவேன் 2 டைம். அப்ப என் கூட பண்ணிட்டு நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன், 1 மாசம் கழிச்சுதான் தெரியுது ஒரு கிளாஸுக்கு 100 rupees வாங்கிட்டாரு. அடப்பா, எனக்கு தெரியவே தெரியாது. என்ன வச்சு வியாபாரம் பண்ணிட்டு போயிட்டாரு அவர். ஒரு நாளைக்கு 4 பேர் வந்தாங்க. 4 பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 rupees 400 ரூபாய். அடப்பா, யோகம் இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா விற்கிறதா. என்கிட்ட கேட்பாங்க, என்னன்னா யோகத்தை நீங்க பாத்தீங்கன்னா காசு வாங்கிட்டு, காசா? நான் காசு வாங்கி காசு கொடுத்து படிக்கலையே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, சுவாமி உங்களுக்கு என்ன கோர்ஸுக்கு, என்ன பகவத்கீதை கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபீஸா? பணத்தை விற்கிறதா இல்லைங்க. அது இந்த வித்யா விற்பனைக்கல்ல, யோகமும் ஞானமும் விற்பனைக்கல்ல. ஆனா இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, யோகம் எல்லாம் பாத்தீங்கன்னா வியாபாரமா போச்சு. எல்லாம் பணம் குடிக்கிறது. அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா $80 பில்லியன் பார்த்தீங்க அப்படின்னா இதுல புலந்துதான். விதவிதமான யோகம் மெட்டீரியல் அது இதுன்னு ஏகப்பட்டது. நம்ம இந்தியாவை காட்டிலும் அதிகமான பணம் அங்க ஓடிக்கிட்டு இருக்கு இந்த யோகத்துல. அப்ப யஜ்யமானு கேட்டீங்கன்னா யஜ்யம் இல்லை. யஜ்யம்னாவே என்ன அர்த்தம்? ஈஸ்வரார்த்தமா நம்ம பண்றதுதான் யஜ்யம். யார் இந்த அஷ்டாங்க யோகத்தை பலனை எதிர்பார்க்காம ஈஸ்வர பூஜையா பண்றாங்களோ அவர்களுக்கு பேர் யோக யஜ்ஞாகான்னு பேர். ஏஷாம் தே யோக யஜ்ஞாகா. எவர்கள் அது மாதிரி பண்றாங்களோ அவங்களுக்கு பேர் யோக யஜ்ஞர்கள் பேர். அடுத்தது ததா, அது போலவே, அப்பரே, அது போலவே மற்றவங்க யாரு? சுவாத்தியாய ஞான யஜ்ஞாகாச்ச. சக்காரத்து மூலமா நம்ம என்ன பண்ணணும்? நடுவுல சுவாத்தியாய யஜ்ஞம் ஞான யஜ்ஞம்னு செப்பரேட் பண்ணிக்கணும் அந்த சக்காரத்து மூலமா. அண்டு சுவாத்தியாயம்னு என்ன சுவாமி? அப்படின்னா சுவாத்தியாயம்னா யதாவிதி ரிகாதி அபியாசோ. மந்திரங்களை படிக்கிறதுக்குன்னு ஒரு விதி இருக்கு. வேத மந்திரங்களை படிக்கிறதுக்கான விதி இருக்கு. அந்த விதிப்படி பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட விதிமுறைப்படி யதாவிதி.
அதை தாண்டியாம அனதிக்கிரமக, அதாவது அதை தாண்டி போகாம வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட விதிப்படி ரிகாதி அப்படின்னா மந்திரங்களை வந்து பாத்தீங்கன்னா அபியாசம் பண்றது என்னவோ வேத பாடசாலையில நியமத்தோட பண்றாங்க. ஐயோ அற்புதமான வேத பாடசாலைன்றது வந்து பாத்தீங்கன்னா அது நல்ல ஆச்சாரியார் இருந்தாருன்னா சூப்பரா போகும். நல்ல முறையில வந்து பாத்தீங்க அப்படின்னா மந்திரங்களை வந்து கத்துக்கிறது, அதை படிக்கிறது, பாராயணம் பண்றது, இதே வேலை போர் அடிக்காம பண்ணணும். ஐயோ வேத பாடசாலைன்றது அவ்வளோ கஷ்டம், ரொம்ப கஷ்டமான காரியம். அப்ப அது மாதிரி இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அதையே யஜ்யமா பாவிக்கிறாங்க. அப்படின்னா ஏஷாம் தே, அவர்களுக்கு பேர், எவர்களிடத்துல இந்த யஜ்யம் இருக்கோ அவர்களுக்கு பெயர் சுவாத்தியாய யஜ்ஞாகான்னு பேர். எல்லாம் கமர்ஷியல் ஆயிடுச்சு, கமர்ஷியல்ல வச்சுக்கிட்டு இல்லை, இது எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா நல்ல வாத்தியார்கள்லாம் இருக்காங்க. நல்ல வாத்தியார்கள் ஈஸ்வரார்ப்பணமா பண்றவங்க இருக்காங்க. மனசாந்தியோட இருந்துகிட்டு என்ன கிடைக்குதோ பகவான் கொடுக்குறாரு அப்படின்னு நிறைய பாடசாலை வாத்தியார்கள் இருக்காங்க. நல்ல வேத பண்டிதர்கள் இருக்காங்க, படிச்சு கொடுக்க. அவங்களதான் இங்க சொல்லுது. யாரு கமர்ஷியலைஸா ஆயிட்டாங்களோ அவங்கள பத்தி இங்க பேச்சு இல்லை. ஈஸ்வர பூஜையா யாரு பண்றாங்களோ இந்த சுவாத்தியாயத்தை, அவங்கதான் சுவாத்தியாய யஜ்ஞாகான்னு பேர். அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஞான யஜ்ஞானம். என்ன அர்த்தம்? ஞானம்னா என்ன அர்த்தம்? சாஸ்திரார்த்த பரிஜானம். இந்த வேதத்துல சொல்லப்பட்ட எல்லா அர்த்தங்களையும் நல்லா முழுசா தெரிஞ்சுக்கிறது, வேத பாஷ்யம் படிக்கிறது. சாயனாச்சாரியரோட பாஷ்யம் இருக்கு, திருப்பதியில சொல்லி தராங்க, அதே மாதிரி ஹைதராபாத்ல இருக்கு, இது மாதிரிலாம் இருக்கு. படிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேதம் படிச்சவங்கள ஒரு 10ல் ஒருத்தர் தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, 10ல் ஒருத்தர் இல்ல 100ல் ஒருத்தர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பாஷ்யம் படிக்கிறதுக்கு போறாங்க. வேதம் படிச்சு முடிச்சோடனே என்ன பண்ணிடுறாங்கன்னா கல்யாணம் ஆயிடுது, அதுக்கப்புறம் கர்மா அது இதுன்னு போயிடுறாங்க. இந்த வேத பாஷ்யத்துக்குன்னு சமயம் கொடுக்கறதுக்கு ஆளுக்கு இல்லை. அப்புறம் கடைசி காலம் வரைக்கும் இந்த வேதத்தை பாராயணம் பண்ணிட்டே போயிடுறாங்களுடைய அர்த்தம் என்னன்னு சிந்திக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏகப்பட்ட கணப்பாட்டிகள் இருக்காங்க ஊர்ல, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அர்த்த சிந்தனம் இருக்கவே இருக்காது. வெறும் சங்கல்பம் பண்றது மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க, விதவிதமான சங்கல்பம் படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க பெரிய எக்ஸ்பர்ட்னு அர்த்தம். சங்கல்பத்திலே மிரட்டுறது எல்லாத்தையும். ஆனா வந்து அர்த்தம் தெரியுமா அப்படின்னா மந்திரங்களுக்கோட அர்த்தத்தை சிந்தனை பண்றதே இல்லை. அப்ப யாரு வந்து பாத்தீங்கன்னா சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட அந்த மந்திரங்களுக்கான அர்த்தங்களை முழுசா தெரிஞ்சிருக்காங்களோ, அதையே சுவாத்தியாயம் பண்றாங்களோ, அதையே யஜ்யமா வச்சிருக்காங்களோ, ஏஷாம் தே ஞான யஜ்ஞா, அப்படி இருக்கிறவங்க தான் ஞான யஜ்ஞர்கள் அப்படின்னு பேர். அப்ப படிக்கிறது சுவாத்தியாய யஜ்ஞம், படிச்சு கொடுக்கறது சுவாத்தியாய யஜ்ஞம், அதோட அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது ஞான யஜ்ஞம். எத்தையோ இந்த எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் சொல்லப்பட்ட எல்லாத்தையும் எத்தையாகனா என்ன அர்த்தம்? எத்தனை ஷீலாக. ஆனா இது எல்லாமே கஷ்டம். கணப்பாடம் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஜனபாடம் படிக்கிறது எவ்வளவு கஷ்டம். ஒவ்வொன்றும் பார்த்தோம் அப்படின்னா வேதத்துல இருக்கிறது ரொம்ப கஷ்டம். வேத பாடசாலையில படுத்தி எடுத்துருவாங்க. வேத பாடசாலையில நம்ம ஸ்கூல் மாதிரிலாம் இப்ப இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டம் அது. அப்போ வேத பாடசாலையில மாதிரி இருக்க மாதிரி தப்போ யஜ்யமா இருக்கட்டும், யோக யஜ்யமா இருக்கட்டும், திரவிய யஜ்யமா இருக்கட்டும், இது எல்லாம் கஷ்டம்தான். இந்த யஜ்யம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஷீலாகனா இதெல்லாம் பண்றவங்க முயற்சி உடையவர்கள், நல்ல எஃபோர்ட் போடுறவங்கனால சம்சித விரதாக. சம்சித விரதான என்ன அர்த்தம்? சம்யக்கு ஷிதானி தனூகிருதானி. இத பண்றது மூலமா என்ன நடக்கும் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மகிட்ட இருக்கிற வாசனைகள் இருக்குல்ல, ஏதாவது ஒன்ன பிடிச்சுக்கணுங்க. ஒன்ன பிடிச்சுட்டு தொடர்ந்து அபியாசம் பண்றது மூலமா சம்ஷிதானி அப்படின்னா என்ன அர்த்தம்? சம்யக்கு ஷிதானி, நல்லா வந்து நம்மகிட்ட இருக்க தோஷங்கள் எல்லாம் வந்து என்ன ஆகும்? எரேசா, செதுக்குறதுன்னு சொல்லுவோம்ல, மரத்தை வந்து பாத்தீங்கன்னா செதுக்கி 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 எடுக்கிறது, தீக்ஷண்யம் பண்றது. அதேதான் இங்க சொல்ற தனுகிருதானி. தனுகிருதானின்னு அர்த்தம் தீக்ஷணீகிருதானி. நல்ல ஒரு மரத்தை வந்து எடுத்து நல்லா அதுல இருக்க பட்டையெல்லாம் உரிச்சு நல்லா வெட்டி ஒரு ஷார்ப்பா ஒரு பென்சில் மாதிரி பண்றோம்னு வச்சுங்களேன், எவ்வளவு ஷார்ப்பா கொண்டு வரோமோ அதே மாதிரி இந்த மனசு புத்தி சித்தம் எல்லாத்தையும் ஏதாவது ஒரு யஜ்யத்தை பிடிச்சுக்கிட்டு முயற்சியோடு பண்ணும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம மனசு வந்து நல்லா போக்கஸ்டா ஏகாகிர சித்தத்தை அடைகிறது. வாசனைகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாசமாகுது. அப்போ ஏதாவது ஒன்னத்தை கெட்டியா பிடிச்சுக்கணும். இது எல்லாம் விரதானி ஏஷாம் தே சம்சித விரதாக. எவர்களிடத்துல இந்த முயற்சியோடு இந்த யஜ்யமானது இருக்கோ அவங்களுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா சம்சித விரதாகான்னு பேர். அப்ப சம்சித விரதாகான என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த யஜ்யங்கள் எல்லாத்தையும் பண்றவங்க முயற்சியோட இதை பண்றது மூலமா அவங்களுடைய அந்தக்கரணம் என்ன ஆகுது? தோஷங்கள் எல்லாம் நீங்கி நல்ல ஷார்ப்பா போக்கஸ்டா ஏகாகிர சித்தத்தை அடையிறதுனால
தோஷங்கள் எல்லாம் நீங்கிறதுனால இவங்களுக்கு பேர் என்ன பேருனா சம்ஷித விரதான்னு பேர். விரதமா வச்சுக்கிட்டு பண்றது அவ்வளவு ஈஸிலாம் இல்லை, விரதமா வச்சுக்கிட்டு பண்றது அப்படின்னு ஆச்சாரியார் சொல்லி முடிக்கிறார். அப்ப யாருக்கெல்லாம் அந்த கரண சுத்தி வேணுமோ, யாருக்கெல்லாம் ஏகாகிர சித்தம் வேணுமோ, யோக்கியதா வேணுமோ, அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும், இதுல ஏதாவது ஒன்ன கையில அடாப்ட் பண்ணிக்கிட்டு சிரமமா பார்க்காம இதை பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தமாகும். மீதி இருக்கிறத நம்ம நாளைக்கு கிளாஸ்ல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யः பठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्यै शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुतां. भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गङ्गोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णम्. ओम श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृतेर्स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत्. इति श्री कृष्णार्पणमस्तु. இப்போ முயற்சி இருக்குல்ல, 1.5 மணி நேரம் கிளாஸ்ல உட்காரணும் அப்படின்னா எவ்வளோ எஃபர்ட் போடுறோன்னு. டெய்லி வரோம், டெய்லி கிளாஸ்க்கு வர்றதே ஒரு பெரிய எஃபர்ட். இதனால என்ன நடக்கும், ஞான யஜ்ஞம் மெதுவா 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 வாசனைகள்லாம் மெதுவா வந்து நீங்கும், நல்லா ஷார்ப்பாகிட்டே போகும். விரதம், இது ஒரு விரதமா வச்சுக்கணும். ஹரி ஓம். நம்ம பண்றது ஞான யஜ்ஞமா இருக்கிற விரதம். ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.